இதயத்தை எப்படி வலிமையாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள் என்னென்ன, இந்த நோய்களை வராமல் எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றி பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி அப்படிங்கிறத பற்றி இன்னும் சில முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஸோ எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, நல்ல உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி உயிரின் மூச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த உடற்பயிற்சிக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதாவது கைட்லைன்ஸ். ஸோ இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஸோ ஃபிட் பிரின்சிபல் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிட் பிரின்சிபல்னால் ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் டைம், டைப் அண்ட் டைம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது ஒரு வாரத்தில் எடுத்துக்கலாம் எத்தனை முறை நம்ம உடற்பயிற்சி செய்ய போகிறோம், எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி, அதாவது எந்த அளவுக்கு அதிக கடினமான உழைத்து எக்ஸசைஸா இல்லை ஓரளவுக்கு மைல்டு டு மாட்ரேட் எக்ஸசைஸா, இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ், டைப் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் டைம். ஸோ எந்த விதமான எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்ய போகிறோம், எவ்வளவு நேரத்துக்கு செய்ய போகிறோம், இந்த FITT அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஏரோபிக் எக்ஸசைசஸ். ஏரோபிக்னா என்ன? தொடர்ந்து ஒரு சில மணி நேரங்கள் கூட தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான் ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிஜன், பிராணவாயு யூஸ் பண்ணி நம்ம உடம்பில் இருக்கிற தசைகள் இந்த உடற்பயிற்சியில் ஈடுபடுறது. அதனால தான் இதை ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எல்லோருமே ஓரளவுக்கு செய்யக்கூடிய ஒரு காமனான எக்ஸசைஸ் வாக்கிங், இல்லைங்களா? வாக்கிங், நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப சுலபமானது, எல்லாருமே செய்யலாம். எந்த வயதினராக இருந்தாலும் செய்யலாம். உடல்நிலை எப்படி இருந்தாலுமே அவர்கள் டெஃபினட்டாக வாக்கிங் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸை செய்யலாம். வாக்கிங் அப்படின்ட்டு நான் சொல்லும்பொழுது நல்ல வெரைட்டி இருக்குது அதில். ஸோ வாக்கிங்கை பற்றி அடுத்தது நம்ம இன்னொரு எபிசோடில் அதை பற்றி தனியாகவே பார்க்கலாம். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாக்கிங்கோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, முக்கியமாக நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது உடல் ஃபுல்லாக இந்த ரத்தம் இதயம் பம்ப் பண்ணுது. அது இரத்த குழாய்கள் வழியாக உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அணுக்களுக்கும் கூட அந்த ரத்தம் போகுது இல்லையா? ஸோ இந்த சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா சீராக இருக்கிறதுக்கு இந்த பிரிஸ்க் எக்ஸசைஸ், வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போது உடம்பில் இருக்கிற ஒரு சிஸ்டமையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி சர்க்குலேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது நம்மளுடைய ஸ்கெலிட்டல், மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம், தசைகளும் எலும்புகளும் வலிமையாகவும் இருந்து ஸ்ட்ராங்காகவும் இருந்து எந்த வியாதியும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சீரிய உடற்பயிற்சி, இந்த வாக்கிங். ஸோ மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம பாடிக்கு இருக்கணும். அதே மாதிரி எலும்புகள், இந்த மூட்டுகள், இவையெல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் நடந்தால் கூட போதும். நல்லா பிரிஸ்க் வாக்கிங் 30 மினிட்ஸ்க்கு பண்ணுறது இன்றியமையாதது, எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த எபிசோடில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மசில்ஸ்க்கு நல்லதுன்னு சொல்கிறோம். வேறு என்ன உடல் உறுப்புகளுக்கெல்லாம் இது நல்லது? நம்மளுடைய மூளை, நரம்பு, இதை சம்மந்தப்பட்ட நியூரலாஜிக்கல் சிஸ்டம், இதுக்கும் பிரெயின் அண்ட் நர்வ்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணுன்னா, வயது ஆக ஆக ஞாபக மறதி, அப்புறம் சில வயது சம்மந்தப்பட்ட இந்த நர்வ் டிஸார்டர்ஸும் நிறைய வரதை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். டிமென்ஷியா அப்படிங்கிறதுக்கு இது மெடிக்கல் டேர்ம். ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இடைவிடாமல் தொடர்ந்து நல்ல உடற்பயிற்சி, நல்ல வாக்கிங் செஞ்சுட்டே வந்தால் டிமென்ஷியா வர சான்சஸுமே ரொம்ப குறைஞ்சிடுது. வயதை கூட, இந்த வயது அதிகமானாலும் மனதளவில் நாம் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ், வாக்கிங் போன்ற எக்ஸசைசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை மாதிரி ஒரு உடல் பாகத்துக்குமே இந்த வாக்கிங் ரொம்ப முக்கியம்.
வேறு எண்டோக்ரைன் டிஸார்டர்ஸ் இப்போ நிறைய பார்க்குறோம். எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது தைராய்டு சம்மந்தப்பட்ட டிஸார்டர்ஸ், அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, இதெல்லாம் கூட நிறைய லைஃப் ஸ்டைல்னால தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வராமல் காப்பாற்றிக்கணும், இல்லை வந்திருந்தாலும் கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வாக்கிங் பற்றி இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ பிரிஸ்க் வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தவிர வேறு என்ன எக்ஸசைஸ் டாக்டர் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீந்துவது, ஸ்விம்மிங் ஒரு முக்கியமான ஏரோபிக் எக்ஸசைஸ், சைக்கிளிங், சைக்கிள் ஓட்டுவது, அப்புறம் ஓடுதல், அதாவது ஜாகிங் ஒரு ரன்னிங், இந்த மாதிரி நிறைய இப்போ ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். ஸோ இப்போ நாங்கள் சொல்கிறோமே, டாக்டர் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு உடற்பயிற்சி எடுத்து பண்ணுறதை விட ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு எது ரொம்ப விருப்பமான ஒரு ஏரோபிக் ஆக்டிவிட்டின்னு பார்க்கலாம். சில பேருக்கு டான்ஸிங், அதாவது நடனம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுவுமே ஒரு நல்ல உடற்பயிற்சி தான், ஏரோபிக் எக்ஸசைஸ் தான். ஸோ அதை வந்து ரெகுலராக நம்ம பின்பற்றணும். ஸோ இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை ரெகுலராக பண்ணணும். அந்த ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, டைப் அண்ட் டைம் சொன்னேன். ஸோ இதை வந்து ரெகுலராக பண்ணும்பொழுது தான் இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இப்போ டிப்ரெஷன் மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஃபாஸ்ட் ஆக ஆக நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்துடுச்சு, இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு வந்து கூட சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சில மற்ற ஒரு ப்ராப்ளம்ஸ்னால டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம், மன வருத்தம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மைண்டில் வந்து அது ஒரு டிப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறதே அவர்கள் உணராமல் அவர்களுக்கு மனதுக்குள்ளேயே சென்று அவர்களுக்குள்ளேயே ரொம்ப ஒரு ஐசோலேட்டடாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மருந்தாகவே மாறிவிடுகிறது. ஸோ டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு எப்பயுமே மைண்டை வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சிலது பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ்னால் என்ன? உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த அதிக ஒரு மனக்கவலையை போக்குவதற்கும், நல்ல ஒரு மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது இந்த ரெகுலர் எக்ஸசைஸ். நான் சொன்ன மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் ப்ளஸ் நல்ல ஒரு ஹெல்த்தி ஈட்டிங். நம்ம முதலே சில வாரங்களுக்கு முன்பே பார்த்தோம், டயட், நல்ல நியூட்ரிஷன் நல்லா இருந்தால், பேலன்ஸ் டயட்டாக இருந்தால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸை தடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக நம்மளுக்கு பிடித்த விஷயங்கள், ஸோ இப்போ பொழுதுபோக்கு அம்சமாக கூட இருக்கலாம், அதை வந்து நம்ம நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி செய்யும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் நல்லா ரிலீவ் ஆகிடுறத பார்க்குறோம். ஸோ அதனால் எங்கள் கிட்ட கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட்டில் வர பேஷண்ட்ஸ்க்கு கிட்ட கூட நாங்கள் கேட்குற ஒரு முக்கிய கேள்வி, உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு அம்சம் என்ன அப்படிங்கிறத கேட்குறோம். ஸோ இது வந்து ஆக்டிவ் ஹாபியா அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேள்வி. ஆக்டிவ் ஹாபினா என்ன? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெளியே சென்று விளையாடுவதோ, நீந்துவதோ, சைக்கிளில் ஓட்டுறதோ, இல்லை நடைப்பயிற்சி, ஓடுதல். ஸோ இதெல்லாமே வந்து சில ஆக்டிவ் ஹாபீஸ். அதை தவிர நடனம், தோட்டக்கலை, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவ் ஹாபீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஆக்டிவ் ஹாபீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை டெஃபினட்டாக பின்பற்றலாம். அதை தவிர ரிலாக்ஸேஷனுக்கும் உங்களுக்கு என்னென்ன ஹாபீஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை பின்பற்றலாம். படிக்கிறதோ, புக்ஸ் படிக்கிறதோ, இசையில் சில பேருக்கு ரொம்ப ஒரு நாட்டம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹாபீஸில் ஈடுபடும் பொழுது அவர்கள் அதை ரெகுலராக செய்யணும். ஸோ இதை வந்து நான் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ தான் நான் என் ஹாபீஸை பண்ணுவேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறத விட, நாங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுறோன்னா அதுக்காக டைம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/2 hour to 1 hour உங்களுடைய ஹாபீஸை நீங்கள் பின்பற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் ஈடுபடும் பொழுது மைண்ட் தானாகவே நல்லா ரிலாக்ஸ் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சிச்சுவேஷன் உங்களுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது, இது எங்களுக்கு எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல, எல்லா விதத்துலேயும் எல்லா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஒரு டென்ஷன் வருது, ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், யாராக இருந்தாலுமே சரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ரிட்டையர்ட் பீப்புள் கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது, ப்ரைமரி ஸ்கூல் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக ஊடுருவிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஈஸியாக குறைச்சிக்கலாம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி நம்ம அட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம டெஃபினட்டாக இன்னும் ஒரு தனி செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே பல சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜனநாயகத்தில் பல அடிப்படையான பண்புகள் இருக்கின்றன. அதில் முதன்மையான பண்பு என்பது சகிப்புத்தன்மை என்பதாகும். அப்படி பார்க்கிற போது மக்களுக்கு தங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை நடத்துவதற்கு எப்பொழுதுமே அவர்கள் அடிப்படை உரிமையை பெற்றிருக்கிறார்கள். எங்கு மக்கள் தங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக போராடுகிறார்களோ அங்குதான் ஜனநாயகம் தலைக்க முடியும். அதேபோல் நம்முடைய அரசியல் சாசனம் என்பது போராடுவதற்கான உரிமையை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது. உங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு, கண்டனங்களை தெரிவிப்பதற்கு, அல்லது ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக உங்களுடைய உடன்பாடின்மையை, ஒவ்வாமையை தெரிவிப்பதற்கு ஒரு ஜனநாயகத்தில் எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட உரிமை என்பது ஒரு குடிமை சமூகத்தினுடைய அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது. ஆனால் தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும், அல்லது இன்று ஆளக்கூடிய தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயக உரிமையை மதிக்கிறதா என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த எப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் போராடுகிற உரிமையை கருணை இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் மிக கொடூரமாக ஒடுக்கி வந்திருக்கிறது அல்லது நசுக்கி வந்திருக்கிறது. போராடுகிறவர்கள் மிக மோசமாக அதிமுக ஆட்சி காலங்களில் நடத்தப்படுவது போல எந்த ஆட்சி காலத்திலும் நடத்தப்பட்டதில்லை. இன்னும் சொல்லப்போனால், போராட்டங்களை ஒடுக்குவதில், போராட்டங்களின் மீது வன்முறையை ஏவுவதில் இந்தியாவிலேயே மிக மோசமான அணுகுமுறையை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழக அரசினுடைய இந்த தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. சமீபத்திய உதாரணம், சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உதாரணம். அதாவது, இந்திய பிரதமர் மோடி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கான பேரழிவு எல்லா பக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக எளிய மக்கள் அல்லது அமைப்பு சாரா தொழிலாளிகள், சிறு வணிகர்கள், சிறு விவசாயிகள் என்று எல்லோருமே பெரும் பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். வர்த்தகம் என்பது கிட்டத்தட்ட 75% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. பெருமளவிற்கு வேலை இழப்பு நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத இந்த துயரத்திற்கு எதிராக போராடுவது என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படையில் தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறை அவர்களை மிக கொடூரமாக தாக்கியது. பெண்களின் மீதும் மிக கடுமையான வன்முறை அத்துமீறல்கள் நிகழ்த்தப்பட்டன. இதற்கு நியாயம் கேட்க போன அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கூட மிக கடுமையாக காவல்துறையினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அப்படி தாக்குகிற காட்சியை நாம் பார்ப்பது என்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னால் இதுபோல டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று இங்கு மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பினர் இதுபோல ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அப்பொழுதும் மிகவும் மிருகத்தனமான தாக்குதலை காவல்துறையினர் மேற்கொண்டதை நம்மால் மறக்க முடியாது. முக்கியமாக அங்கு பெண்களை எல்லாம் அவர்கள் கீழே தள்ளி அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் இழுத்தும் கூட மிக கேவலமான முறையில் தமிழக காவல்துறை நடந்து கொண்ட காட்சியை பார்த்தோம். அதெல்லாம் தொலைக்காட்சிகளில் மிக நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட காட்சியை கூட நாம் கண்டோம். அந்த அளவிற்கு மிருகத்தனமாக அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்களை, அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடியவர்களை, கைது செய்யப்பட்டவர்களை கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து அடித்த செய்திகள் எல்லாம் கூட வந்தன. ஆனால் இது எல்லாம் எதை காட்டுகின்றன? இதைவிட மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் தங்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் உரிமைகளுக்காக போராடிய போது அவர்களும் அதே போல காவல்துறையினரால் மிருகத்தனமாக தாக்கப்பட்டார்கள். அவர்களை பார்வையற்ற அவர்களை கொண்டு போய் ஊரின் ஒதுக்குப்புறமான சுடுகாடுகளிலெல்லாம் இறக்கிவிட்டு வந்த காட்சியெல்லாம் அரங்கேறின. உண்மையில் உலகத்தில் எந்த ஒரு மோசமான காவல்துறையும் கூட இந்த அளவிற்கு ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை கூட நடத்தி இருக்குமா என்பது மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது தொடர்ச்சியாக நீங்கள் தமிழக காவல்துறையினுடைய இந்த போராட்டங்களை அணுகுகிற முறையை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் வன்முறையை போராட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து விடுவதை பார்க்க முடிகிறது. இது எதை காட்டுகிறது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய காவல்துறையினருக்கு சட்ட ரீதியான உரிமைகளை பற்றி, அதாவது மக்களுக்கோ அல்லது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடுகிறவர்களுக்கோ
அடிப்படையில் சட்ட ரீதியான சில உரிமைகள் இருக்கின்றன என்பதை தமிழக காவல்துறை புரிந்து கொள்ளவே இல்லை, அல்லது அந்த பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. மாறாக அது ஏதோ ஆளும் கட்சிக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு குற்றம் போல அவர்கள் அதை அணுகுகிறார்கள். அந்த மனப்பான்மையை ஆளும் கட்சியும் ஊக்குவிக்கிறது. மக்களுக்கு தங்களுடைய நியாயங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது, தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது. அதைத்தான் இது போன்ற பல அமைப்புகள் செய்கின்றன. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த போராட்டம் என்று இல்லை, இது நேரடியாக நடத்தப்படுகிற தாக்குதல்கள் ஒருபுறம் என்றால், பொதுவாக கண்டன கூட்டங்கள் நடத்துவது அல்லது அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக கூட்டங்கள் நடத்துவது தொடர்பாக பெருமளவிற்கு கெடுபிடிகளை தமிழக காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். பல கூட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது, ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது, அப்படியே அனுமதி கொடுத்தால் கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களில், மக்களே வராத இடங்களில் அதை ஒப்புக்கு கொடுப்பது, கூட்டங்கள் நடத்துவதற்கான இடங்களையும் கூட சுருக்கி அவற்றை யாரும் வராத ஒதுக்குப்புறமான இடங்களில் கொண்டு போய் அனுமதி கொடுப்பது, இப்படியெல்லாம் மாற்று கருத்துக்களை கொண்டவர்களுக்கு அல்லது மாற்று எண்ணங்களை கொண்டவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர் மனநிலையை இன்றைய தமிழக காவல்துறை கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மிக மிக ஆபத்தான ஒன்று, ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் தமிழக காவல்துறையினுடைய அணுகுமுறை என்பது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் மீதும் கூட பாய ஆரம்பித்திருக்கிறது. முக்கியமாக அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக கடுமையான மாற்று கருத்துக்களை வைக்கக்கூடியவர்களின் மீது கடுமையான ஒரு நடவடிக்கைகளை தமிழக காவல்துறை பல சந்தர்ப்பங்களில் மேற்கொண்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் குறித்து கேள்விகளை எழுப்பியவர்களை, வதந்திகளை பரப்பினார்கள் என்று சொல்லி அவர்களை பரவலாக கைது செய்து துன்புறுத்தினார்கள். பலர் அழைத்து மிரட்டப்பட்டார்கள். ஆனால் யாரையெல்லாம் வதந்திகளை பரப்பினார்கள் என்று அவர்கள் கைது செய்தார்களோ, அவர்கள் என்ன கருத்தை எழுதினார்களோ அதே கருத்தை இன்றைக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கேட்கிறார். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று, அவர் பிரேத பரிசோதனைக்கு நான் உத்தரவிட நேரும் என்றெல்லாம் அவர் பேசுகிறார். அப்படி என்றால் அவரை இவர்களால் இதே போன்ற அவதூறு சார்ந்த ஒரு சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியுமா? அப்படி என்றால் இது எதை காட்டுகிறது? ஜனநாயகபூர்வமாக யாரும் பேசக்கூடாது, பொது மேடைகளில் பேசக்கூடாது, சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடாது என்று சொன்னால் எப்படி உண்மைகள் வெளியே வரும்? மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வார்கள்? இன்னொரு புறம் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு பல தனியார் ஊடகங்கள் நேரடியாக அரசினுடைய உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அவர்கள் மாற்று கருத்துக்களுக்கு, உண்மையான கருத்துக்களுக்கு இடமளிப்பதே கிடையாது. அப்படியே இடமளித்தாலும் கூட அதை பட்டும் படாமல் ஒப்புக்கு ஏதோ சிறிய இடத்தை கொடுத்துவிட்டு அரசினுடைய பிரச்சார பீரங்கிகளாக இன்றைக்கு பல ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது மாற்று ஊடகங்களாக நமக்கு இருப்பவை கூட்டங்கள் நடத்துவதும், ஆர்ப்பாட்டம் நடத்துவதும், சமூக வலைத்தளங்களில் எழுதுவதும் தான். ஏனென்றால் பெரிய பல பத்திரிகைகள் இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு அடிபணிந்து நடப்பதையே தங்களுடைய வாழ்நாள் கடமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. பத்திரிகைகளும் ஊடகங்களும் இப்படி மாறிவிட்ட சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களையும் தெருமுனைகளில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன கூட்டங்களையும் ஒடுக்கினால் அது ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இருண்ட காலமாக இருக்கும். தமிழகம் இப்பொழுது அத்தகைய ஒரு இருண்ட காலத்தில் பயணித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு எப்போது போராடுகிற உரிமை இருக்கிறதோ அப்பொழுதுதான் மக்களுடைய குரல் என்பது உரத்து கேட்கும், அப்பொழுதுதான் சமூகத்தில் அதற்கான நியாயங்கள் பிறக்கும். ஆனால் போராடுகிற எல்லோரின் மீதும் இப்படி வன்முறையை ஏவிவிட்டால் அரசிற்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளி மிகவும் பெரிதாகி கொண்டே சென்றுவிடும். அதன் மூலமாக படிப்படியாக ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை ஒழித்து கட்டுவதற்குத்தான் அது பயன்படும். போராடுவதற்கான உரிமையை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும், நீதிமன்றங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும். முக்கியமாக காவல்துறையினருக்கு ஜனநாயக உரிமைகள் தொடர்பாக, போராடுகிறவர்களை நடத்துகிறவர்கள் தொடர்பாக ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்கள் இதுபோன்ற மிருகத்தனமான தாக்குதல்களை நடத்துவது சட்டவிரோதமானது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்தக்கூடிய காவல்துறையினரை தண்டிக்க வேண்டும். அது துரதிர்ஷ்டவசமாக அது கஸ்டோடியல் டெத், அதாவது லாக்அப் மரணங்களாக இருந்தாலும் சரி, அல்லது காவலர்களால் துன்புறுத்தப்பட்ட கைதிகள் இருந்தாலும் சரி, பொதுமக்களின் மீது காவல்துறையினர் மிகப்பெரிய அளவிற்கு வன்முறையை பயன்படுத்தினாலும் சரி, அரசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவது கிடையாது. நீதிமன்றங்களிலும் அவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைப்பதில்லை. அப்படி இருக்கிற போது தாங்கள் தான் அரசு, தாங்கள் எல்லா விதமான சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று காவல்துறையினர் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, ஜனநாயக உரிமைகளுக்கு நல்லதில்லை. அந்த வகையில் நாம் இந்த ஜனநாயக பண்புகளை, மனித உரிமைகளை பாதுகாப்பது என்பது மிக மிக முதன்மையான ஒரு கடமை. அந்த கடமையை நாம் நெறிப்படுத்துவதுதான் அடிப்படையான ஒரு சவால் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு
துறையிலிருந்து சாதித்த பல வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையிலும் சாதிப்பதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் பேச வந்திருப்பது லயோலா கல்லூரி பேராசிரியர் தேவசகாயம் அவர்கள். அவர் அங்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அவரை வரவேற்று அவருடன் விரிவாக நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இன்றைக்கு கல்வி என்பதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் மிகவும் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய, கண்டிப்பாக நம்முடைய குழந்தைக்கு தேவை என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கல்வியை குறித்து நிறைய பார்வைகள் இருந்தாலும் கூட மாறி வரும் காலகட்டத்தில் மற்ற நாடுகளோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். முதல்ல நம்முடைய கல்வி முறை என்பது எப்படி நம்மை பண்படுத்துகிறது, உருவாக்குகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல கல்வின்னா என்ன, கல்வி நிலையங்கள்னா என்ன அப்படிங்கிற புரிதல்ல இருந்து நாம் இந்த கலந்துரையாடலுக்குள்ள போவோம். பொதுவாக உங்களுடைய புரிதலில் கல்வி நிலையங்கள் எதற்காக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நம்ம படிக்கணும், அதற்கு பிறகு அது தொடர்பான வேலைகளை எதையாவது தேடணும், வாழ்க்கைக்கான வருமானத்தை தேடக்கூடிய ஒரு வழியாக தான் இன்றைக்கு கல்வி புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கான வருமானத்தை மாணவர்களுக்கு உருவாக்கி தருவது, குழந்தைகளுக்கு உருவாக்கி தருவது கல்வி என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். ஒரு குழந்தையினுடைய, நமது இந்திய பின்புலத்தில் நான் பேசுகிறேன், ஒரு 5 வயதிலிருந்து 3 வயசுலேயே தொடங்கிடுறாங்க, ப்ரீகேஜின்னு சொல்லி தொடங்கிடுறாங்க. இருந்தாலும் 3 வயதுங்கிறத வந்து உழைப்புக்கான காலகட்டமாக நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. 5 வயதிலிருந்து ஒரு வேலை இளநிலை பட்டம் என்று கணக்கில் கொண்டோம் என்றால் 20 வயது, முதுநிலை பட்டம்னா 22 வயது, பிஹெச்டினா 25 வயது வரை ஏறக்குறைய ஒரு பொட்டன்சியல் பீரியட், நல்ல வலு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் மாணவர்களை, குழந்தைகளை ஒரு வகுப்பறைக்குள் வந்து உட்கார வச்சுருக்கிறாங்களே, எந்த வேலைக்கும் போகாமல் எந்த உற்பத்திலையும் ஈடுபடாமல் ஒரு வகுப்பறையில் வந்து உட்கார வைக்கிறாங்களே, இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுக்க இப்படி ஒரு சிஸ்டம், கல்வி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இது எதனால் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இவங்களெல்லாம் வந்து உற்பத்தியில் ஈடுபட வைக்காமல் ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு அற்புதமான இளமை பருவத்தை ஏன் வகுப்பறையில் உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக ஒரு தனி மனிதன் அவன் தன்னை பற்றி சிந்திப்பது என்பது இயல்பானது. ஒரு மனுஷன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு வேலைக்கு, நல்ல வேலைக்கு போகணும், நமக்கு ஒரு நல்ல வருமானம் வரணும், ஆணாக இருந்தால் ஒரு நல்ல மனைவியோ, பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல கணவனோ, அதை தொடர்ந்து நல்ல குழந்தைகள், அப்புறம் ஒரு நமக்குன்னு ஒரு சொத்து பத்து, ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை, இதுக்கு ஆசைப்படாத மனிதர்களே இல்லை. தனி மனிதர்களை பொறுத்தவரை இப்படி ஒரு மனுஷன் ஆசைப்படணும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லித்தர தேவையில்லை. அவர்கள் இயல்பாகவே அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை பிறருக்காக கொஞ்சமாவது நீங்கள் கவலைப்படுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அந்த ஏதோ ஒன்று அப்படிங்கிறத, அந்த வார்த்தை நிறைவு செய்கிற ஒரு நிறுவனம் தான் கல்வி நிலையம். ஏன்னா சமூகத்தை பற்றி அல்லது பிறரை பற்றி சிந்திப்பது என்பது இன்றைக்கி பெரும்பாலும் என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு அது ஏதோ அவங்களுடைய பெருந்தன்மையில் செய்கிறது, பிறருக்கு உதவி செய்கிறதுங்கிறது, பிறருக்காக கவலைப்படுவது என்பது அவங்களுடைய பெருந்தன்மையாக நாம் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையில் அது வல்ல. ஆனால் பாருங்கள், ஒரு அடிப்படையான உதாரணம் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு மொழி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிற மொழி உங்களுடையதா? அதாவது நீங்கள் உருவாக்கிய மொழியா? இல்லை. இந்த மொழி இதற்கு முன்பு பேசப்பட்ட ஒரு சமூக தலைமுறையிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டது. நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள். கடனாக கூட பெற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் சுவாசிக்கிற காற்று நீங்கள் உருவாக்கியதல்ல. நீங்கள் உண்ணுகிற உணவு பூமி படைத்தது. நீங்கள் குடிக்கிற தண்ணீர் இயற்கையின் கொடை. இவ்வளவு ஏன் நீங்கன்னு உங்களை அடையாளப்படுத்திக்கூடிய, டிப்பிக்கலாக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கூடிய உங்களுடைய உடல் இருக்கிறதே, இது கூட உங்களுடைய உருவாக்கம் அல்ல, உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு படைத்து தந்தது. அப்போது நீங்கள் குடிக்கிற தண்ணி உங்களுடையதல்ல, உங்களுடைய படைப்பு அல்ல. நீங்கள் உண்ணுகிற உணவு உங்களுடைய படைப்பு அல்ல. நீங்கள் சுவாசிக்கிற காற்று உங்களுடையதல்ல, நீங்கள் உருவாக்கியதல்ல. நீங்கள் பேசுகிற மொழி உங்களுடையதல்ல, உங்களுடைய உடலே நீங்கள் படைத்ததல்ல.
இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சமூகம் உங்களுக்கு உற்பத்தி செய்து தந்தது தான் நீங்கள் என்கிற இந்த சுயமே. அது மட்டும் இல்லாமல் இயற்கையும் சமூகமும் சேர்ந்து உங்களை படைத்திருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, இயல்பில் உங்களுடைய இம்மீடியட் காட்ஸ், உங்களது உடனடி கடவுளர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர், இந்த சமூகம், இந்த இயற்கை, இந்த சுற்றுச்சூழல், இதுதான் உங்களை படைத்தது. இது நம்முடைய கல்வி முறை வந்து இவர்களோடு சரியாக இணைந்து வாழ்வதற்கு சொல்லித்தரலன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதை நான் நிறைவு செய்கிறேன். இந்த முதல் கேள்விக்கானதை நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா இதன் மீது நாம் கொள்ளுகின்ற அந்த அக்கறை என்பது இருக்கிறது, சமூகத்தின் மீதும் நாம் இயற்கையின் மீதும் கொள்ளுகிற அக்கறை என்பது நமது பெருந்தன்மையின் விளைவு அல்ல, அது நமது தவிர்க்க இயலாத தன்மை. அப்படித்தான் அது இருக்கணும், அப்படித்தான் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் நாமே அதனால் தான் படைத்து தரப்பட்டிருக்கிறோம், நாமே நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் படைத்து நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் அதன் மீது கொள்ளுகின்ற அக்கறை என்பது நாம் இப்படிப்பட்ட நமது தவிர்க்க இயலாத தன்மையின் காரணமாக அது இயல்பாகவே நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றே ஒழிய, அது நம்மளுடைய பொழுதுபோக்காக நமது சுயம் பற்றி சிந்தித்தது போக மீதி நேரத்தில் ஏதோ செய்ய வேண்டிய ஒரு பொது சேவையாக இருக்கக்கூடிய தன்மை அல்ல. இதை குழந்தைகளுக்கு உணர வைப்பதும், இதை நோக்கி சமூகத்தை நோக்கி குழந்தைகளை வளர்த்தெடுப்பதும், சமூகத்தின் மனிதர்களாக அவர்களை உருவாக்குவதும் தான் கல்வி நிலையங்கள். துரதிர்ஷ்டவசமாக இன்று கல்வி நிலையங்கள் என்பது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றால், நீங்கள் முதல்ல சொன்னது மாதிரியே கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான கூலிகளை உற்பத்தி செய்திரும் பட்டறைகளாக கல்வி நிலையங்கள் இன்றைக்கு மாறி போயின. ஆனால் உங்களுடைய வாதம் சரி என்று வைத்துக் கொண்டாலும் கூட இன்றைக்கு எல்லோரும் எந்த வழியில் பயணிக்கிறார்களோ நாமும் அந்த வழியில் தான் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் தேங்கி விடுவோம். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய குழந்தையை இந்த பள்ளியில் சேர்க்காவிட்டால், நம்முடைய குழந்தைக்கு இந்த படிப்பை கொடுக்காவிட்டால், பிறகு அவர்கள் சமூகத்தோடு இணைந்து வாழ இயலாதவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு அச்சம் ஒவ்வொரு பெற்றோருக்குமே ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் சிறந்த பள்ளிகளை, சிறந்த கல்வி நிலையங்களை தேடி அனைவருமே ஓடுகிறார்கள். அதற்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இது ஒரு அறியாமை. இந்த அறியாமையை நாம் நேர்மையாக முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த பார்வை சரியானது தானா அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், உண்மையிலேயே நமது குழந்தைகளின் மீது நமக்கு அக்கறை இருக்கிறது என்று நாம் சொன்னால், நாம் பயணிக்க வேண்டிய பாதையும் விதமும் வேறாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இப்படி எல்லாரும் ஓடுற ஓட்டத்தில் தான் நம்ம வந்துட்டு ஓட வேண்டியது இருக்குது, இல்லைனா சமூகத்திலிருந்து நாம் புறந்தள்ளப்பட்டு விடுவோம், தனித்து விடப்படுவோம் என்கிற அச்சத்தின் காரணமாக தான் பெற்றோர் இதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு சரியான வாதம் அல்ல. இப்போ உதாரணத்திற்கு சரியான வாதம் சொல்வது நான் உங்களை மட்டும் சொல்லவில்லை, இது மாதிரியாக வாதத்தை முன்னிறுத்துகிற எல்லாருக்குமே இதை நான் சொல்கிறேன். அந்த அச்சம் தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு அச்சம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் குழந்தைகளுடைய கல்வி என்பது அவர்களை நீங்கள் வாழ்க்கைக்கு தயார் செய்வது தான். நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இளங்குமரனார் ஐயான்னு உங்களுக்கு தெரியும், வாழும் வள்ளுவர் என்று அழைக்கப்படுகின்ற இளங்குமரனார் ஐயா, அவர் ஒரு முறை எங்கள் கல்லூரிக்கு பேச வந்திருந்தார். அப்படி பேச வந்தவர் ஒரு அருமையான ஒரே ஒரு செய்தியை அவர் சொன்னார். நிறைய பேசினார், அந்த ஒரு செய்தி இன்னமும் என்னுடைய மனதிலே நிற்கிறது. சொன்னார், பார்க்கும் இடமெல்லாம் பல்கலைக்கழகம்தான், பார்வை சரியாக இருந்தால். பார்க்கும் இடமெல்லாம் பல்கலைக்கழகம்தான், பார்வை சரியாக இருந்தால். அப்போது உண்மையிலேயே குழந்தைக்கு தேவை பள்ளியா கல்வியா என்பது மிக நுட்பமான ஒரு கேள்வி. குழந்தைக்கு தேவை பள்ளியா கல்வியா என்பது. குழந்தைக்கு தேவை கல்விதானே ஒழிய பள்ளி அல்ல. இந்த கல்வி என்பதும் கற்றல் என்பதும் வெவ்வேறு தளங்களில் நிகழ்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது பள்ளியில் தான் நிகழ்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் பள்ளியில் நேர் எதிரான செயல்பாடுகள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது யதார்த்தமான உண்மை. இது நான் இந்திய பின்புலத்தில் நான் பேசுகிறேன். குழந்தைகள் மீதான அக்கறையில் தான் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இல்லை, இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா, பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பாமல் அவர்களை வெவ்வேறு தளங்களில் கல்வி கற்க வைப்பது, அனுபவங்களை கற்றுக் கொடுப்பது என்பது பெற்றோர்கள் 2 பேருமே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாற்று வழியை நீங்க கூடவே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சொல்றேன், அது நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு ஒரு வார்த்தை பரவலாக இருக்கிறது. நான் இன்னும் கூட அதை ஒருபடி மேல் உயர்த்த விரும்புகிறேன், என்ஹான்ஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த வேர்ல்டு ஸ்கூலிங் என்பது இன்னும் சரியானதாக அது இருக்கும். ஹோம் ஸ்கூலிங் என்பதை விட வேர்ல்டு ஸ்கூலிங் என்பது சரியானதாக இருக்கும். அதனால தான் நான் முதல்ல இளங்குமரனார் ஐயாவுடைய அந்த மேற்கோளை கூட நான் குறிப்பிட்டேன். காரணம் என்னென்னா, நான் அடிப்படையிலேருந்து ஒரு விஷயத்தை தொடங்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள்
நமது பிள்ளைகள் வந்து பின்னாடி தனித்து விடப்படுவார்களே என்கிற அச்சத்தின் காரணமாக சேர்ந்து ஓடுவது என்பது எந்த பிழையில் போய் முடியும் என்றால், நாம் தொலைத்த இடத்தில் தேடினால் மட்டுமே கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். ஆனால் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்றால், தொலைத்த இடத்தில் நம்மால் தேட முடியாது என்பதற்காக வசதியான இடத்தில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வசதியான இடத்தில் தேடுவதால் அது ஒருபோதும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. தொலைத்த இடத்தில் தேடினால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ குழந்தைகளை நீங்கள் மேலுயர்த்த விரும்புகிறீர்கள், அவர்களுக்கு கல்வியை வழங்க விரும்புகிறீர்கள், அவர்களை சமூகத்தின் மனிதராக மாற்ற விரும்புகிறீர்கள், அவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வழங்க விரும்புகிறீர்கள், ஒரு பெற்றோராக விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு உண்மையிலேயே செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து நாம் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். அப்போது நீங்கள் பாருங்கள், ஒரு 1ஆம் கிளாஸுக்கு நம்ம சிலபஸ் அப்படின்னு ஒன்று கட்டமைக்கிறோம். அந்த சிலபஸை கட்டமைச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை வந்துட்டு ஓராண்டில் இந்த குழந்தைங்க படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறோம்? சரி, அதில் நீங்கள் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, நிகழ்தகவுன்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வகுப்பில் வந்துட்டு 50 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 குழந்தைகளில் ஒரு 20 குழந்தைகளுக்காவது அந்த இங்கே ஒரு வருடத்துக்குன்னு தயாரித்து கொடுத்த அந்த பாடத்திட்டம் ஒரு 3 மாதத்துக்கு கூட காணாது. அவர்கள் அதை காட்டிலும் வேகமாக அதை கடந்து விடுவார்கள். அதே வகுப்பில் குறைந்தபட்சம் ஒரு 10 குழந்தைகளுக்காவது ஒரு வருடம் என்பது போதாது. அவர்கள் அதை தாண்டி அவர்களுக்கு அது தேவைப்படும். அப்போது 3 மாதத்தில் முடிச்சிடக்கூடிய ஒரு குழந்தையை நீ ஒரு வருடம் படி என்று சொல்வதும், ஒரு வருடத்திற்கும் மேலும் கால அவகாசம் தேவைப்படும் குழந்தைகளை நீங்கள் ஒரு வருடத்திற்கு முடியுங்கள் என்று சொல்வதும் இரண்டுமே குழந்தைகளின் மீதான வன்முறை. அது அப்போது அடிப்படையிலேயே நமக்கு இந்த சிக்கல் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் பாடத்திட்டம் இது மாதிரி வச்சுக்கிறதுலாம். இன்னொரு பக்கம் பாருங்கள், பாடத்திட்டங்கிறது உண்மையிலே என்னவாக இருக்க வேண்டும்? குழந்தைகள் கேள்விகளால் நிரம்பியவர்கள், அவர்கள் தேடுதல்களால் நிரம்பியவர்கள். ஒரு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இயல்பாக என்கிட்ட கேட்குறான், சொன்னான், நான் என் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஏன்ப்பா பொதுவாக ஸ்கூல்லன்னா பசங்களுக்கு தானே ஒன்றும் தெரியாது. ஆமாப்பா, பசங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா பசங்க தானே கேள்வி கேட்கணும், ஏன் ஆசிரியர்கள் கேள்வி கேட்குறாங்க? இது எவ்வளவு தலைகீழாக இருக்கிறது பாருங்கள். மாணவர்கள் கேள்வி கேட்க ஆசிரியர்கள் பதிலளிக்க வேண்டியவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது சிஸ்டம் என்னவாக இருக்கிறது என்றால், ஆசிரியர்கள் கேள்வி கேட்பார்கள், மாணவர்கள் பதிலளிக்க வேண்டும். இந்த பதிலை அவர்கள் எங்கிருந்து அளிக்க வேண்டும் என்றால், அவருக்கு ஒரு புத்தகம் வழங்கப்படும். அந்த புத்தகத்திலே வந்து பதில்கள் என்று சில விஷயங்களை குறித்திருப்பார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு வந்து நீங்கள் இங்கே சொல்ல வேண்டும். இந்த திட்டத்தை தான் நாம் வைத்திருக்கிறோம். இதில் எப்படி வளர்ச்சி வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இன்னைக்கு போட்டித் தேர்வுகளுக்கு பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு அரசு வேலை இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்டர் இப்படி என்ன எடுத்துக்கிட்டாலும் கூட, ஒரு IPS ஆஃபீஸர் ஆகணும், எப்படி நம்ம நினைத்தாலுமே அதற்கு ஏதோ ஒரு தேர்வு முறையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிஸ்டம் தானே நம்முடைய நாட்டில் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே பெற்றோர்களை பொறுத்தவரை அப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு தோணும். போட்டித் தேர்வுகளுக்கு இந்த பாடத்திட்டத்தில் படித்தாதான் செல்ல முடியும். மருத்துவம் வேண்டுமா, இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் படிச்சிருந்தாதான் நல்லது. அதற்கும் பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் இருக்குது. அந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த போட்டித் தேர்வுகள் அப்படின்றத பற்றி பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நான் உங்கள் அடிப்படையில் உங்களுடைய கருத்தில் நான் உடன்படலை. இருந்தாலும் அதை பற்றி நான் தகவலை சொல்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்வதன் மூலமாகத்தான் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, அப்படி நீங்கள் நம்புவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை நான் தடை செய்யவில்லை. ஆனால் அது சரியானது இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அது சரியானது இல்லை, அது சரியான பார்வையும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் போட்டித் தேர்வை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு தங்களை தயார் பண்ணிக்க தானே வேண்டியிருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பள்ளிகள்லையும் கல்வி நிலையங்கள்லையும் பயில்வதை விட சுயமாக ஒரு மாணவன் பயில்கிற போது தான் உண்மையிலேயே போட்டித் தேர்வுக்கு தன்னை தயார் செய்து கொள்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ UPSCன்னு ஒரு போர்டு இருக்குது இந்தியாவில். அவங்க தான் இந்தியாவுடைய இந்த நிர்வாக பணி சார்ந்த பணியிடங்களில் தேர்ந்தெடுக்கிறாங்க. கலெக்டரு, IPS ஆஃபீஸர்ஸ், இது மாதிரியான இதெல்லாம் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு தயார் செய்கிற மாணவர்கள் நீங்கள் பாருங்கள், அதுக்கு அடிப்படை குவாலிஃபிகேஷன், அடிப்படையான கல்வி தகுதி என்பது ஒரு இளங்கலை பட்டம் இருந்தால் போதும் அப்படின்னு அது சொல்லுது. இளங்கலை பட்டத்தை ஒரு மாணவன் கல்லூரியில் முடிச்சுட்டு வர்றான். அதற்கு முன்னாடி பள்ளி படிப்பை கல்வி நிலையங்களில் முடிச்சுட்டு வர்றான், பள்ளிக்கூடங்களில் முடிச்சுட்டு வர்றான். அதில் முடிச்சுட்டு வந்தோடனே அவன் அந்த தேர்வை எதிர்கொண்டு அவன் ஜெயிச்சிடறான். நீங்கள் நம்புறீங்களா? அதன் பிறகு அவன் சுயமாக உட்காந்து படிக்க தொடங்குறான் பாருங்கள். தன்னைத்தானே வருத்தி கொண்டு நேரங்காலம் பார்க்காம எந்த நேரமும் இல்லாமல் உட்காந்து அவனாக படிக்கிறான் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நூக்கன் கார்னர் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உள்ளே போய் இதனுடைய நுணுக்கமாக இது எப்படி அது எப்படி இது எந்தெந்த கோணத்துலலாம் சிந்திக்கலாம், என்னென்ன பார்வைகள்லாம் இதை நாம் பார்க்க முடியும்னு சொல்லி எப்போ அவனுடைய சுய தேடல் என்பது தொடங்குகிறதோ அப்போ தான் அவன் போட்டித் தேர்வில் வெல்வதற்குரிய தகுதியை பெறுகிறான்.
அப்போது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்ம பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இருக்குதானா இல்லைங்கிறதான் யதார்த்தம். அங்கே இருக்கிறது த பிளக்கிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் பேஸ்டிங் இன்ஃபர்மேஷன், இந்த சிஸ்டம் தான் அங்கே இருக்குது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கணும், இந்த இன்டர்னலைசேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விதை இருக்குது, அந்த விதையை நாம் ஊன்றி வைக்கிறோம். அந்த விதையை ஊன்றி வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி கொடுக்குறோம், கொஞ்சம் கொஞ்சம் உரங்கள்லாம் போடுறோம், அழுகுன தோலெல்லாம் கூட போடுறோம், பழைய குப்பைகளை கொண்டாந்து அந்த இடத்துல போடுறோம், முட்டை தோலெல்லாம் போடுறோம். ஆனால் இது எல்லாத்தையும் அது உள்வாங்கி கொண்டு அதை தன்வயப்படுத்தி உள்ளுக்குள்ளே ஒரு வேதி மாற்றம், ஒரு வினை மாற்றம் நடந்து அது ஒரு பழமாக வெளில வருது பாருங்கள். இங்கே உள்ளே வந்து இப்படி போனது ஒரு இன்டர்னலைஸ் பண்ணி அது பழமாக மாறுகிறது பாருங்கள். இதுதான் ஒரு கல்வி முறையில் நிகழ வேண்டியது. அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அறிவு என்பது நீங்கள் வெளியிலிருந்து பெறுவது, டம்பிங் இன்ஃபர்மேஷன், கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். வெளியிலிருந்து நீங்கள் உள்வாங்குவதெல்லாம் அறிவு. உங்களிடம் இருந்து மலர்ந்து இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுப்பதற்கு பெயர் ஞானம். இந்த வெளிலிருந்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த அறிவு, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை, இந்த எக்ஸ்போசர், இது எல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு வினை மாற்றத்தை உங்களுக்குள்ள நிகழ்த்தும். அந்த வினை மாற்றம் உள்ள நிகழணும், முதல்ல நிகழணும். அதற்கு வந்து அதுக்கான ப்ராசஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், அதற்கான ஒரு அமைப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். அது நிகழ்ந்தாதான் ஞானம் என்பது வெளியே வரும், நீங்கள் ஞானிகளாக நீங்கள் மாற முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது கல்வி முறைகள் அல்லது கல்வி நிலையங்கள் ஒரு 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அவனை ஒன்றுமில்லாதவனாகவே ஆக்கிவிட்டு வெறும் மனப்பாட இயந்திரமாக மட்டுமே மாற்றிவிட்டு, ஏன்னா உயர்ந்த மிக உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படக்கூடிய நம்முடைய மகிழ்ச்சியுள்ள மனிதனாக மாற்றக்கூடிய தத்துவங்களை எல்லாம், அந்த தத்துவங்கள் நமக்கு வாழ்க்கையை வழங்குகின்றன, அவை வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து என்று படித்ததற்கு பதிலாக அதை படித்தால் 2 மதிப்பெண்கள் கிடைக்கும் என்பதற்காக படித்தது தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ ஆத்திச்சூடியை நான் சொல்லுவேன். ஆத்திச்சூடியை தொடங்கும்போது பாருங்கள், ஆத்திச்சூடிய நோக்கம் தமிழில் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களையும் ஒரு குழந்தைக்கு கற்பிப்பது. இந்த நோக்கத்தில் தான் ஆத்திச்சூடி இருக்குது. அதில் முதல்ல தொடங்குது அறம் செய்ய விரும்பு. ஆவை அறிமுகப்படுத்துகிற பொழுது தமிழ் அறத்தில் தொடங்குகிறது. அவனுக்கு அறம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதாங்கிறது கூட தெரியாது. ஆனால் முதல்ல ஒரு குழந்தைக்கு தேவை அறம் என்று பதிவு செய்கிறது தமிழ். அறம் செய்ய விரும்பு. இதே நீங்கள் ஆங்கிலத்தில் வந்துட்டு ஏ ஃபார் ஆப்பிள் என்று நாம் படிக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் அந்த ஆல்ஃபபெட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஒரு இது இருக்கும். ஆனால் தமிழ் குழந்தைகளை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறது, சமூகத்தை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறது, அதை எப்படி அறிமுகப்படுத்துகிறது. அகரத்தை சொல்லித்தருகிற போதே முதல் எழுத்தை, ஒரு மொழியின் முதல் எழுத்தை குழந்தைக்கு சொல்லித்தருகிற போதே அறத்தில் தொடங்குகிறது தமிழ். அறம் செய்ய விரும்பு. 2வது பாருங்கள், ஆறுவது சினம். உங்களுக்கு கோபங்கிறது வந்து குறையக்கூடியதுப்பா, அதை நிலையாக நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது. ஆறுவது சினம். இயல்வது கரவேல். உன்னால் முடிந்ததை பிறருக்கு உதவியாக செய், அதை மறைக்காதே. கரவு என்கிற சொல்லுக்கு மறைத்தல் என்பது பொருள். இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல். நீ பிறருக்கு உதவி செய்வதை ஒருபோதும் விளக்காதே. ஈவது விளக்கேல். உடையது விளம்பேல். உன்னிடம் இருப்பதை விளம்பரப்படுத்தி கொள்ளது. எல்லாம் அறம், எல்லாம் குழந்தையை வந்து வாழ்க்கைக்கு தயார் செய்வது. ஆனால் இப்படித்தான் நம்ம அதை படித்தோமா? இது எவ்வளவு பெரிய ஒரு சொத்து, எவ்வளவு பெரிய பொக்கிஷம். ஆனால் இந்த பொக்கிஷத்தை நம்ம தன்மையப்படுத்தாமல் வெறுமனே அதை மூளைக்கு மட்டும் கொண்டு வந்து அதை பேப்பரிலே மட்டும் பதிவு செய்து 2 மதிப்பெண்கள் எனது அட்டையிலே ஏறும் என்பதற்காக அது படிக்கப்பட்டதே ஒழிய அது என் வாழ்க்கையிலே நிற்கும் என்பதற்காக படிக்கப்பட்டதாக அது இல்லை. இது மிகப்பெரிய சோகம். இது இந்த தமிழின் சிறப்புகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது என்று கூறினாலும் கூட நம்முடைய வாழ்க்கை முறையோடு தான் மீண்டும் இதை ஒப்பிட விரும்புகிறேன். தாய்மொழி கல்வி என்பதையே கிட்டத்தட்ட மறந்துவிட்ட சூழலில் தான் இன்றைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். அவரவர் பெயரையே தமிழில் சரியாக எழுத சொல்லி கேட்டீர்களானால் உங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கூட எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த அளவுக்கு தாய்மொழியை மறந்துவிட்ட ஒரு சூழலாக இருக்கிறது. அதன் சிறப்புகளை மீண்டும் எடுத்து சொல்லி இந்த வாழ்க்கை முறையிலும் கூட அது போன்ற அறத்தோடு நீங்கள் சொல்வது போல நாம் மனிதர்களாக இந்த இயற்கையோடு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு முறையை சொல்லுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து வெளியில வரக்கூடாது. அந்த இடத்திலிருந்தே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கற்றுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும் நான் நினைக்கிறேன். நான் இப்படி சொல்றதுனால தாய்மொழியின் மீது வந்துட்டு அதிக பற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால ஆங்கிலத்தின் மீது நமக்கு வெறுப்பு இருக்க வேண்டும் என்றோ, ஆங்கிலம் நமக்கு தேவையற்றது என்றோ நான் பேச வருவதாக அதற்கு பொருள் இல்லை. ஏனென்றால் நமக்குள் நாம் பேசுவது பழகுவது என்பது வேறு. உலகத்தை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு பொது சாளரம் தேவைப்படுகிறது.
அந்த வகையில் ஆங்கிலம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆங்கிலத்துக்கு வந்துட்டு உண்மையிலேயே சிறப்பு இருக்கா, அந்த தகுதி இருக்கா என்கிற கேள்வியெல்லாம் கடந்து நாம் வந்து விட்டோம். அதற்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ அந்த இடத்தில் அது இருக்கிறது. அதனாலேயே அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுகின்ற விதம், மாணவர்கள்ட்ட வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய விதம், நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பள்ளிக்கூடங்கள்லேருந்து கல்லூரி வரைக்கும் நான் இதை கவனிக்கிறேன். ஆங்கிலத்தை மாணவர்களுக்கு சொல்லித்தரும் நோக்கம், அந்த நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று எனக்கு புரிகிறது என்றால், ஆங்கிலத்தை ஒருபோதும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற நோக்கத்திலேயே சொல்லித்தரப்படுவதாக எனக்கு அது புரிகிறது. ஏன்னா 5ஆம் கிளாஸ்லேருந்து அவன் படிக்கிறான், அப்பையிலேருந்து இன்னும் சொன்னால் ப்ரீகேஜிலே தொடங்கிடுது, ஏபிசிலாம் ப்ரீகேஜிலே தொடங்கிடுது. கல்லூரிக்கு வந்த பிறகும் அவனால் ஆங்கிலத்திலே பேச முடியவில்லை. இதற்கு காரணம் நாம் கற்பிக்கும் விதம்தான் காரணமே ஒழிய ஆங்கிலம் அவ்வளவு கடினமான மொழி என்பது பொருள் அல்ல. ஏன்னா ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது ஒரு குழந்தை எப்படி ஒரு மொழியை பொதுவாக உள்வாங்குகிறதோ அந்த ப்ராசஸில் தான் நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு தமிழை வந்து ஒரு குழந்தை பேசுது, 3 வயசு குழந்தை தமிழ் பேசுது. அந்த குழந்தைக்கு வந்துட்டு எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள் இதெல்லாம் தெரியுமா? அதுக்கு வந்து இலக்கண குறிப்பு தெரியுமா? அதுக்கு வினையாளனையும் பேர் தெரியுமா? அதுக்கு வினைத்தொகை தெரியுமா? பண்புத்தொகை தெரியுமா? எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனால் நல்ல தமிழில் ஒரு குழந்தை 3 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை அருமையாக தமிழ் பேசுது. அப்படித்தான் நீங்கள் ஆங்கிலத்தையும் பயில வேண்டும். நீங்கள் ஆங்கிலம் பயில்வதற்கான முதல் அடிப்படை தகுதி உங்களுக்கு கிராமர் தெரியக்கூடாதுங்கிறது தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கே எப்படி இருக்குன்னா, நீங்கள் எடுத்த உடனேயுமே அதனுடைய எழுத்துக்களை எல்லாம் கற்பித்து அதனுடைய கிராமர் பார்ட்ஸ் எல்லாம் அதுக்கு சொல்லிக் கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், அந்த எஸ்விஓ பேட்டர்ன், எஸ்விஐஓடிஓ பேட்டர்ன், இதை எல்லாம் கற்றதுனால தான் அவனால் பேச முடியாமலே அது இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஆங்கிலம் கற்றுக்கொள்வது என்பது மிகவும் எளிமையான ஒரு செயல்தான். ஏன்னா இப்போது இந்த செமஸ்டரில் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய தமிழ் துறை மாணவர்களுக்கு, நான் இப்போ தமிழ் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு வகுப்புக்கு போகிறேன். தமிழ் துறைக்கும் போகிறேன், விஸ்காமுக்கும் போகிறேன், காமர்ஸ் துறைக்கும் போகிறேன், எங்களை ஹியூமன் எக்ஸலன்ஸ் எல்லா இடங்களையும் வகுப்பில் எடுக்கிறோம். அதில் தமிழ் துறை மாணவர்களுக்கான தேவை என்னங்கிறத நான் பார்த்தேன். அவங்களுக்கான முதல் தேவையே அவங்கள பொறுத்து ஒரு பார்வை என்னவாக இருக்குன்னா, தமிழ் துறை மாணவர்களாக அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது, அவங்க பெரும்பாலும் வந்து சரியாக படிக்காத கூட்டத்திலேருந்து வந்திருப்பாங்க என்பதாக ஒரு புரிதல் இருக்கிறது. இதன் பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, அவங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முறை என்ன செய்யலாம், இந்த புரிதலில் நான் இப்போ சொன்னேனே அந்த அடிப்படையில். அப்போது ஆங்கிலத்தை வந்துட்டு பேசுவதற்கு தமிழிலே நீங்கள் ஒரு வாக்கியத்தை எப்படி பாவிக்கிறீர்கள் என்பதை பார்த்து அதை அப்படியே பாவிக்க வேண்டும். அதான் சரியான போக்கு. வேறு விதமாக சொல்வதுன்னா, எழுத்து வார்த்தையாக ஆங்கிலத்தை நீங்கள் பயிலக்கூடாது, அதை வாக்கியமாக பயில வேண்டும், யூசேஜாக அதை நீங்கள் பயில வேண்டும். அப்போ என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஒரு 3 படத்தை எடுத்துக்கங்கடா, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப தமிழில் ரொம்ப அருமையாக பிடிச்ச படம், 3 படத்தை எடுத்துக்க. அந்த 3 படத்தையும் எடுத்து நல்ல உன்னுடைய லேப்டாப், உனக்கு இப்போ அரசில் வந்து லேப்டாப்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, சப்டைட்டில்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கணும். அதனுடைய சப்டைட்டில்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கணும். நீ தமிழில் அதை வந்துட்டு அந்த வசனங்களை கேட்டுட்டு சப்டைட்டில்ஸில் அதை எப்படி போடுறாங்கன்னு பார். உனக்கு இலக்கணம்லாம் தெரிய வேண்டாம், சப்டைட்டில்ஸில் எப்படி போடுறாங்கன்னு பார். அப்படியே நீ மனனம் செய். ஒரு 3 படத்தை மனனம் செய்வதற்கு எத்தனை காலம் வேணாலும் உனக்கு எடுக்கும். அதிகபட்சம் ஒரு 3 மாதம் எடுக்கலாம். நீ முழுமையாக முயற்சி செய்தால் நீ ஆங்கிலம் பேசிடுடான்னு சொன்னேன். இதை ஒரு பரிட்சாத்திர முயற்சியாக நான் இதுக்கு முன்னாடி சிலருக்கு நான் செய்து பார்த்துருக்கேன்னா கூட இதில் இப்போ மாணவர்கள் அதை மிகவும் இனிமையாக அதை உணர்கிறார்கள். அவங்களுக்கு அது சந்தோஷமான விஷயமா இருக்குது. என்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் இப்படி பேசிடுவோமான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இதை இப்போ ஒன்றும் அவங்க வந்து பெரிய ஸ்காலர்ஸ் ஆகிடல, ஆனால் அந்த வளர்ச்சி தெரிகிறது. அவர்கள் வளர தொடங்கி விட்டார்கள், அவர்கள் பேசுகிறார்கள், பேசி அந்த போக்கிலே வளர்ந்து அவர்கள் பேசி விடுவார்கள். இப்போ ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது என்பது பெரிய விஷயமே கிடையாது. எங்கள் கல்லூரியை நடத்துகின்ற சாமியாருங்க இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃபாதர்ஸ் வந்து ஒரு ஃபார்மேஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு 13 வருஷம் 16 வருஷம் படித்து தான் சாமியார் ஆக முடியும். அதில் ஒரே ஒரு வருஷம், முதல் வருஷம் வந்துட்டு ஆங்கிலத்துக்குன்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறதுக்குன்னு ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிறது, எவ்வளவு கிராம பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்து ஃபாதருக்கு படிக்க வரேன்னு வந்தாலும் சரி, அவர் வந்து தமிழ் வழி கல்வியிலேயே தான் படித்து வந்திருக்காருன்னு வந்தாலும் சரி, அந்த ஓராண்டில் அவர் வந்து ஆங்கிலம் பேசுகிறார். அப்போது இந்த 12 வருஷம் நம்ம படிக்கிறோம், 3 வருஷம் கல்லூரியில் படிக்கிறோம், ஏன் பேச முடியாமல் போகிறோம்? அப்போ நம்ம மொழியில் சிக்கலாம், சொல்லித்தருகிற விதத்தில் சிக்கலாம். இதை நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதைத்தான் நான் முதல்ல கல்வி முறையிலையுமே நான் வைக்கிறேன்.
அடிப்படையில் ஆங்கிலம் மட்டுமல்ல, பொதுவாகவே எந்த பாடத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைகளை உருவாக்குவதில் அந்த நோக்கம் நமக்கு சரியாக இருக்கிறதே ஒழிய, அதை நாம் கொண்டு செலுத்துகிற விதத்தில், அதை கற்பிக்கிற முறையில் நாம் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறோமோ அதற்கு நேர் எதிரான இடத்திற்கு போய் சேருகிற ஒரு வழிமுறையை நாம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் இதில் மிகப்பெரிய சோகம். ஸோ டம்பிங் இன்ஃபர்மேஷன் கேனாட் பி த ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் இஸ் சம்திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா ஒரு மனிதனுடைய அக உருவாக்கம் என்பது இருக்கிறதே, அகவாக்கம், அக உருவாக்கம், அகச்செழுமையாக்கம், இதுதான் இன்றைக்கு தேவை. நம்முடைய கல்வி முறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை என்பதுதான் உங்களுடைய கருத்துக்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இன்றைக்கு இருக்கிற கல்வி முறையோடு கூடவே நம்முடைய குழந்தைகளுக்கு அறம் சார்ந்த விஷயங்களையும் கற்றுத்தருவதன் மூலம்தான் அவர்களை முழுமையான மனிதர்களாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சிறுகதைகள் நம்மை செதுக்குகின்றன. சிறுகதைகளுக்கும் கவிதைகளுக்கும் இடையில் ஒரு மிக நெருக்கமான உறவு உண்டு. இரண்டுமே ஒரு உணர்ச்சி பொறியை பட்டென்று வெளிப்படுத்துகிற இயல்புடையவை. எழுத்தாளர் செய்யாறு தீத்தா நாராயணன் அவர்கள் அப்படிப்பட்ட அழகிய சிறுகதைகளை எழுதுவதிலே வல்லவர். அவர் எழுதியிருக்கிற ஒரு கதையினுடைய பெயர் ஒப்பனை என்பது. மேக்கப் என்று ஒரு சொல் நமக்கு பழகி இருக்கிறது. ஒப்பனை என்பது அதனுடைய தமிழ் சொல். அந்த ஒப்பனை என்பது ஒரு வெளி தோற்றம், வெளி வேடம் என்று கூட நாம் கொள்ளலாம். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் அவர் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு கட்டிட தொழிலாளியாக சித்தாளாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற நட்பை பற்றிய கதை அது. வெறும் நட்பு மட்டுமில்லை, ஒருவரிடமிருந்து இன்னொருவர் கற்றுக்கொள்வதற்கான செய்திகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதையும் புரிய வைக்கிற கதை. இப்படி இரண்டு பேருக்கிடையில் முதலில் நட்பு இருக்கும் என்பதே வியப்பானது. ஏனென்றால் அந்த எழுத்தாளர் ஜெகதாம்பாள், ஜெகதா என்று சுருக்கமாக அறியப்படுகிறவர், சித்தாளாக இருக்கிற தேவகி. இவர்கள் இரண்டு பேருக்கிடையிலே எப்படி நட்பு இருக்க முடியும்? ஏனென்றால் நம்முடைய சமூகம் வர்க்க வேறுபாடுகளாலும் வர்ண வேறுபாடுகளாலும் பிரிந்து கிடக்கிற சமூகம். ஆசிரியர் வேலை பார்க்கிறவர் இன்னொரு ஆசிரியரோடு தான் நட்பாக இருப்பார். ஒரு பொறியாளர் இன்னொரு பொறியாளரோடு, ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரோடு, ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரோடு தான் அவர்களுக்குள் புரிதலும் நட்பும் உறவும் இருக்குமே தவிர, எங்கோ இருக்கிற ஒரு சித்தாளோடு எப்படி ஒரு எழுத்தாளர் தொடர்பில் இருப்பார்? இதனை அந்த சிறுகதையில் வருகிற இன்னொரு பாத்திரமே கேட்கிறது. எழுத்தாளர் ஜெகதாம்பாளினுடைய கதைகளையெல்லாம் வெளியிடுகிற ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் கேட்கிறார், இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது, நீங்கள் ஒரு சித்தாளோடு இவ்வளவு நட்பாக இருக்கிறீர்களே, பாயசத்திலே ஒரு கடலையை போட்டது போல இருக்கிறதே என்கிறார். பாயசத்திலே முந்திரி பருப்புத்தான் போடுவார்கள், பாயசத்திலே இப்படி பட்டாணி கடலையே யாரும் போட மாட்டார்கள், இது என்ன பாயசத்தில் பட்டாணி கடலை கலந்தது மாதிரி இருக்கிறதே என்றே அவர் கேட்கிறார். பக்கத்தில் இருக்கிறதுனாலே மட்டுமல்ல, இரண்டு பேருக்குள்ளேயும் வாழ்வில் துயரங்கள் இருப்பதனாலே அவர்கள் பகிர்ந்து கொள்வதாகவும் அது இருக்கலாம். எழுத்தாளர் ஜெகதாவை பொறுத்தளவு கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிற தனியாக இருக்கிற ஒரு பெண். எதற்காக கணவனை விட்டு பிரிந்தாள் என்றால், அந்த கணவனினுடைய ஒழுக்கக்கேடு தான் அதற்கு காரணம். அலுவலகத்தில் வேலை பார்க்கிற ஒரு பெண்ணோடு அவனுக்கு தொடர்பு இருந்தது. அதனையும் தாண்டி சனி ஞாயிறுகளிலே யாராவது சில பெண்களோடு அவன் தனித்து ஒரு விடுதியிலே தங்குகிறான் என்கிற செய்தியும் இவளுக்கு வந்தது. அதற்கு பிறகு அந்த உறவை அவள் துண்டித்து கொண்டாள், தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தனிமை என்பது தன்னுடைய சுயமரியாதையை இழக்காத கம்பீரமாக இருக்கலாம், ஆனாலும் இயற்கைக்கு முரணானது. தனிமை என்பது பல்வேறு வேதனைகளை கொண்டது. இந்த பக்கத்தில் இருக்கிற தேவகி கணவனோடு தான் வாழ்கிறாள், ஆனால் தினந்தோறும் சண்டை போட்டுக்கொண்டே வாழ்கிறாள். அவள் சித்தாளாக இருக்கிறாள். அவளுடைய கணவனும் ஏதோ ஒரு வேலை அன்றாடம் காட்சியாகத்தான் இரண்டு பேரும் இருக்கிறார்கள். குழந்தைகள் இருக்கின்றன. இருந்தாலும் அவர்கள் அடித்து கொள்ளாத, சண்டை போட்டு கொள்ளாத நாள் கிடையாது.
அப்படி அங்கே சண்டை நடந்தால் அடுத்த நிமிடம் தேவகி அழுது கொண்டே இங்கே தான் ஓடி வருவாள். என்ன ஆயிற்று, இன்றைக்கும் சண்டை தானா, தினம்தான். அதற்கு பிறகு அவள் கடுமையாக அவள் புருஷனை பற்றி சொல்லுகிற அந்த சொற்கள் வரிசையாய் வந்து விழும். கேட்டு இவள் சமாதானப்படுத்துவாள். பிறகு அவனை அழைத்து ஏன் இப்படியெல்லாம் அடிக்கிறேன்னு கேட்பான். அவள் அடித்ததை சொன்னாளான்னு அவன் கேட்பான். சரி, 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று சொல்லுவாள். பேசி கொண்டிருக்கும் போதே இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் கோபம் வரும், சண்டை வரும், சட்டென்று மாறும். அடுத்த 5 நிமிடத்தில் 2 பேரும் சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள். ஜெகதாவுக்கு புரியாது, இது என்ன வாழ்க்கை, இப்படி கோபப்படுகிறார்கள், சண்டை போட்டுக்கொள்ளுகிறார்கள், அடுத்த நிமிடமே 2 பேரும் இப்படி கொஞ்சி கொண்டும் இருக்கிறார்களே என்று நினைப்பாள். அந்த வாழ்க்கை இவளுக்கு புரியாது, இந்த வாழ்க்கை அவர்களுக்கு புரியாது. அவனுக்கு என்ன சண்டைக்கான அடிப்படை காரணம் என்றால், அந்த பெண் தேவகி சித்தாளாக வேலை பார்க்கிறாளே, அந்த கட்டிட வேலையினுடைய மேஸ்திரி முனுசாமியோடு அவள் கொஞ்சி கொஞ்சி பேசுகிறாள் என்பது அவனுக்கு இருக்கிற கோபம். வெளிப்படையாக சொன்னால் அவள் மீது அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. முனுசாமியோடு இவளுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறதோ என்ற சந்தேகம் இருக்கிறது. எழுத்தாளர் ஜெகதா தான் சொல்லுவாள், உன் மனைவியை பற்றி உனக்கு புரிய வேண்டாமா, அப்படிப்பட்ட பெண்ணாயவள் ஏன் இப்படி வீணாக சந்தேகப்படுகிறாய் என்று இவள் தான் சமாதானம் சொல்லுவாள். இன்னொரு செய்தி என்னென்றால், தேவகிக்கு தப்பு பண்ண எங்கே நேரம் இருக்கிறது என்று ஜெகதா கருதுவாள். காலையில் 4 மணி 4:30 மணிக்கு எழுந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து அந்த சாப்பாடு கட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு, புருஷனையும் வேலைக்கு அனுப்பிவிட்டு அல்லது பிடித்து வெளியே தள்ளிவிட்டு வேகமாக ஓட்டமாக அந்த சித்தாள் வேலைக்கு ஓடி மாலையில் வந்து மறுபடியும் சமைத்து எங்கே இருக்கிறது தவறு செய்வதற்கு நேரம்? எனவே தேவையில்லாமல் அவன் சந்தேகப்படுகிறான் என்பதுதான் ஜெகதாவின் நோக்கம். ஒரு முறை ஜெகதா தெருவில் பயணித்து கொண்டிருந்த போது தேவகி வேலை பார்க்கிற கட்டிடத்துக்கு அருகில் வருகிறாள். அங்கே அவளுக்கு ஒரு காட்சி கண்ணில் படுகிறது. அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. தேவகி ஒரு ஆடவனோடு சிரித்து பேசி கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அவன்தான் அந்த மேஸ்திரி முனுசாமியாக இருக்கலாம். நமக்கென்ன என்று நினைத்தாலும் கூட மனம் அப்படி நினைக்கிற அதே நேரத்தில் அது என்ன என்று பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆர்வமும் அவளுக்கு வருகிறது. திரும்பி பார்த்தால் 2 பேரும் மிக கூடுதலாக சிரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பேருந்து பயணத்தை பாதியில் நிறுத்தி இறங்கி அங்கே போய் பின்னாலேயே போய் பார்த்து விடலாம் என்று அருகில் போய் அவர்களுக்கு தெரியாமல் நின்று கவனிக்கிற போது, இயல்பாக அப்படி எல்லோரும் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஜெகதா ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிற காரணத்தால் அந்த மக்களின் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, உண்மையிலேயே தேவகி நல்லவள் தானா, தேவகி இடத்துல இவருக்கு இருக்கிற அன்பு உண்மையா என்பதையும் பார்த்து விட வேண்டும் என்று கருதியோ என்னவோ அவர்களுக்கு தெரியாமல் பின்னால் இருந்து பார்க்கிற போது ஏதோ பேசிக்கொள்ளுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்று இவளுக்கு புரியவில்லை. ஆனால் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் சட்டென்று செல்லமாக அவளை பின்புறத்தில் தட்டுகிறான். உடனே சீறி பாய்ந்து விடுவாள் என்று இவள் நினைத்தால் அவளும் திருப்பி தட்டிவிட்டு என்ன இது என்று விளையாட்டாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவளுக்கு ஏதோ என்று ஆகிவிட்டது. இந்த பெண்ணுக்காக நாம் பரிந்து பேசினோம். ஒவ்வொரு முறையும் அவளுடைய புருஷனிடத்திலே போய் இந்த பெண்ணை அப்படியெல்லாம் சந்தேகப்படாதே என்று சொன்னோமே, இந்த பெண் கொஞ்சம் கூட அடுத்தவன் தொடுகிற போது கோபப்படவே இல்லையே, அடுத்தவன் தொடுவதற்கு சினுங்குகிறாள், இது என்ன நியாயம், இந்த பெண்ணையோடு என்ன பேச்சு நமக்கு என்று அவள் மீது இவளுக்கு ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. அதற்கு பிறகு அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாளெல்லாம் அந்த பெண்ணை தேவகியை இவள் பார்க்கவே இல்லை. அவள் வருகிற போதும் இவள் கதவை சாத்தி கொண்டு வேறு பக்கமாக போய்விடுகிறாள். தேவகிக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த ஜெகதா தான். ஏன் இந்த அக்கா பேசவே மாட்டேங்குது என்று ஒரு சந்தேகம் அவளுக்கு வருகிறது. 4-5 நாட்களுக்கு பிறகு சட்டென்று வழிமறித்து என்ன இது, என்னக்கா என்னோட பேசவே மாட்டேங்கிற என்று கேட்டுவிட வேறு வழியின்றி அவள் சொல்லுகிறாள், எதுக்கு பேச சொல்கிற, என்ன பேச சொல்கிற, நான் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தனே ஒரு ஆளோட 2 பேரும் இனி எப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னு, அவன் தான் முனுசாமியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவனாக தான் இருக்கணும், அவன் உன்னை பின்னால் தட்டுறான், கொஞ்சம் கூட நீ கோவப்பட, அப்படியா அன்றைக்கி நீ அங்கே வந்தியாக்கான்னு கேட்குறான். அங்கே தான் நான் நின்னேன். அப்போது திரும்ப கேட்கிறாள் தேவகி, 8 வருஷமாக என்னோட பழகுறியே, என்ன உனக்கு கூடவா புரியல, அவனுக்கு தான் புரியல, உனக்குமா புரியல, என்ன புரிகிறது, நான் தான் நேராக பார்த்தனேங்கிறாள். என்ன பார்த்தேன், ஒருவரை ஒருவர் தட்டி கொள்ளுவதால் கேலியாய் பேசுவதால் உடனே வாழ்க்கை கற்பு எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு உடனே முடிவெடுத்துருவீங்களா நீங்களாம்? இப்படி யாராவது ஒருவன் தட்டுவதற்காக வேலையை விட்டு அன்றே வந்து விடுவது என்று சொன்னால் ஒரு சித்தாள் கூட வேலைக்கு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் சகஜம்தான், வாழ்க்கையில் நடக்கும்.
அதையும் தாண்டி நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் அவனை கூட பிறப்பாக தான் நினைக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் அப்படி வரம்பு மீறுகிற போது, ஒரு சில சின்ன சின்ன சீண்டல்கள் இருக்கிற போது அதை தவிர்த்து விட்டு, அதே நேரத்தில் முகங்காட்டாமல் வேலையை விட்டும் போகாமல் வருகிற இந்த சர்க்கஸ் தானே எங்கள் வாழ்க்கை. உடனுக்குடனாக எல்லாவற்றுக்கும் நாங்கள் அப்படிலாம் எதிர்த்து சொல்லிட முடியுமா? எல்லாவற்றுக்கும் எதிர்வினை ஆற்ற முடியாது, எதிர்வினை ஆற்ற வேண்டியதும் இல்லை என்பதை அந்த பெண் போகிற போக்கில் சொல்லுகிறாள். தவறுகள் இருக்கும் மனிதர்களிடத்தில். எல்லா தவறுகளையும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த நிமிடத்திலேயே அப்படியே தீர்த்து விடுவது என்று சொன்னால் வாழ்க்கை என்பது பல நேரங்களில் எல்லோருக்கும் அற்று போய்விடும். சில சமரசங்கள் தான், பொய்முகங்கள் தான். நீங்கள் ஒரு மாதிரி மேக்கப் போட்டுக்கிறீங்க, நாங்கள் ஒரு மாதிரி மேக்கப் போட்டுக்கிறோம். ஒப்பனை தான் வேறுபடுகிறதே தவிர வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது என்று அந்த பெண் சொல்லும்போது, இதை கூட புரிஞ்சுக்கலைன்னா போக்கா, நான் ஒரு நாள் அப்படிலாம் போகிற பொண்ணு இல்லை என்று அவள் சொல்லுகிற போது இவளுக்குத்தான் புரியவில்லை. ஒருவேளை அவள் சொல்லுவது தான் சரிதோ, வாழ்க்கை என்பது கொஞ்சம் கொஞ்சம் சமரசங்களை கொண்டது தானா, தன் புருஷனை கூட தான் அப்படி சட்டென்று வெட்டி விட்டிருக்கக்கூடாதோ என்று தோன்றுகிறது. எது சரி, எது தவறு, எது உண்மை, எது ஒப்பனை, யாராலும் வாழ்வில் சட்டென்று எதையும் எளிதில் முடிவெடுத்து விட முடியாது என்பதை உணர்த்துகிறது இந்த சிறுகதை. நாம் ஒவ்வொருவரும் நம் நாட்டின் அடிப்படை அரசியல் சட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே பல சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைக்கும் சில அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் சமத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். சமத்துவம்னா என்னங்க? ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை 2 பேரும் ஈக்குவல்ஸ் தானா அப்படின்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் 2 பேரும் சமம்னு? அது ஆம்பளை பிள்ளை என்ன இருந்தாலும் வஸ்தி தானே அப்படிம்பாங்க. எனக்கு தெரிய நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் மட்டன் சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நான்வெஜ் ஏதாவது சமைச்சாங்கன்னா அதில் ஈரலாக இருக்கிறதா பார்த்து தேடி அதை கோரி எடுத்து ஊற்றுவாங்க. யாருக்கு? ஆம்பளை பிள்ளைக்கு. அவன் நெஞ்சுரத்தோடு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் எல்லாருக்கும் கடைசியில் சாப்பிடணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கோ மிச்சம் இருக்குதோ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா சமத்துவம். அது எப்படி சமத்துவம்? நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே பிறந்திருந்தாலும் சரி, எந்த பாலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படையில் எதிலையுமே வித்தியாசப்படுத்த முடியாது. ஸோ எல்லோரும் அடிப்படையில் நீங்கள் எந்த மாநிலமாக இருக்கட்டும், அல்லது எந்த மொழி பேசுகிறவங்களா இருக்கட்டும், அல்லது எந்த ஜாதியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையின் முன்னாடி எல்லாமே சமம். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிற இடத்துல அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இல்லை இங்கே நாங்கள் பொம்பளைகளையே விடமாட்டோம், பெண்கள் இங்கே வரவே கூடாது, ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? ஏன்னா ஆண் பெண் இருவரும் சரிநிகர் சமானம். அதுதானே பாரதி சொல்லியிருக்கிறது. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம். அப்போது அப்படி ஒரு சமமான நிலையிலே இருக்க வேண்டும் 2 பாலினத்தவரும் என்கிற முறையிலே தான் ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. அப்போது சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, தெரியும்ல உங்களுக்கு. கோயிலுக்குள்ளே பொம்பளைகள் நுழையலாமா கூடாதா? குறிப்பாக ஒரு 2 இடத்த என்னால் இப்போ சொல்ல முடியும். சனி பகவான் டெம்பிளில் போய் அந்த கோவிலில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக இதை சொல்கிறேன். அப்படி அந்த கோவிலுக்குள்ளார பெண்கள் நுழைவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு இளம் பெண் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறாங்க. ரைட் டு என்டர் தி ப்ரிமிசஸ், அந்த கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே நான் போக முடியுமா முடியாதா? சனாதன முறையில் நீங்கள் வேறு என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஆண் நுழைகிற இடத்தில் ஒரு பெண் நுழையக்கூடாது என்று சொல்ல முடியாது. அப்படின்னா அது பெண் என்பவள் சமத்துவம் அற்றவளாகிறாள். ஆண் உயர்வானவனாகவும் பெண் ரொம்ப கீழே இருக்கிறவனாகவும் ஆகிறாங்க. அப்போ சொல்லிச்சு உச்சநீதிமன்றம், இது தவறான நடைமுறை, இருவருக்கும் சம உரிமை இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணை அவள் அந்த பெண் என்கிற ஒரே காரணத்துக்காக ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஜெண்டர் யூ கான்ட் ப்ரிவென்ட் ஹர் ஃப்ரம் என்டரிங் தி சாங்க்டரம் அப்படின்னு சொல்லிச்சு.
அப்போது கர்ப்பகிரகத்துக்குள்ளே நீ நுழையக்கூடாது, கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. ஏன்னா நீ ஒரு பெண் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான வாதம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே நம்முடைய இளம் பெண்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு கோயில் அதே மாதிரியான பிரச்சனைகளில் இருக்குது. சபரிமலைக்கு பெண்கள் போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிற இந்த நாட்டில் தான் இன்றைக்கும் இந்த விஷயங்கள் நடக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, இப்போது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த உடனே என்னாச்சு, 33% இடஒதுக்கீடு வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லிச்சு. உடனே ஒருத்தர் ஓடி போனார் கோர்ட்டுக்கு போய், நீங்கள் வந்து சொல்கிறீங்களே அரசியல் சாசனம் சமமானதுன்னு, எப்படி பெண்களுக்கு மட்டும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பீங்க, அப்போ ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வச்சு, இது வந்து கண்டிப்பாக சமத்துவங்கிற நெறிமுறைக்கு அடிப்படை நெறிமுறையே தகர்க்கிற மாதிரி ஆகிறது, இட் பிகம்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனேயே நீதிமன்றம் அந்த விஷயத்தை பார்த்தது. நீங்கள் 14 எப்படி பார்க்குறீங்க, ஆர்டிக்கிள் 14 தான் சமத்துவம் பற்றி பேசுகிறது. தயவுசெய்து அடுத்த பிரிவுக்கு வாங்க. 15(3) ஆர்டிக்கிள் 15(3) பெண்கள் வந்து இத்தனை காலமாக கீழ்நிலையிலே இருக்கிறார்கள். ஒரு படி கீழே இருக்காங்க, 2 படி கீழே இருக்காங்க. அப்போது இரண்டாம் தர பிரஜைகளாக கருதப்படுகிற இவர்களது வாழ்வு இணையாக மேம்பட வேண்டும் என்று சொன்னால், சமமாக வர வேண்டும் என்று சொன்னால், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ஸை போடலாம், புதிய சட்டங்களை உருவாக்கலாம். எனவே பெண்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுகின்ற புதிய சட்டங்கள், குறிப்பான சட்டங்கள் சமத்துவம் என்கிற கொள்கையின் கீழே தான் வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த நபர் போட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணினாங்க. மன்றத்தில் சட்டமன்றங்களில் எல்லா இடங்களும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். எதுக்காக? பொருளாதார விடுதலை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது வேலை வாய்ப்பில் இவ்வளவு உத்தரவாதம் கொடுக்கணும்னு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி கலாச்சார ரீதியான சமத்துவமும் பெண்களுக்கு வேணும்னு கேட்குறோம். ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது பெண்களுக்கான இடம் என்பது மறுக்கப்பட்டு கொண்டே தான் வருகிறது. எனவே தான் சமத்துவ கொள்கையின் அடிப்படையிலே இப்பொழுதைக்கு 33% நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கோவில்களில் நுழைவது சமத்துவம். சரி, வேலைக்கு போகிறோம். நீங்கள் பொம்பளைங்களை எல்லாங்க எங்கள் கம்பெனியில் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம், நான் எங்கள் வீட்டோட அவங்களோட. அப்படி போகிற போது பக்கத்தில் ஒருத்தர், ஒரு பெரிய வணிகர் போல இருக்க பிஸ்னஸ் மேன், அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் ஆஃபீஸ்லலாம் CEO லெவலுக்கு வர முடியாதுங்க, நாங்கள் விட மாட்டோங்க இந்த பொம்பளைங்களெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அப்படியே துணுக்குனாச்சு மனசுக்குள்ளார. என்னடா இது, இவ்வளோ தூரம் கம்ப்யூட்டர் யுகம்னு சொல்கிறோம், பெண்கள் எல்லாம் ஈக்குவலாக வராங்க, நம்முடைய சுனிதா வில்லியம்ஸ் பறந்து போய் அங்கே போயிட்டு திரும்பி வராங்க, நிலவுக்கே போயிட்டு திரும்பி வராங்க, இந்தம்மா வந்து கல்பனா சாவலா அதுக்காக உயர பிறந்து காற்றிலே கரைந்தா, இப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்னொன்று பாருங்களேன், இப்போ வியாழனுக்கு போகிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் ஒரு பெண் போகிறாங்க, நம்முடைய கொங்கு மண்டலத்தை சார்ந்து ஒரு பெண் போகிறாங்க. போனவங்க திரும்பி வருவாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இருந்தாலும் நான் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய தகுதி பெற்றவளாக என்னை ஆக்கி கொண்டிருக்கிறேன், நான் போக வேண்டும். இறப்பு என்பது எப்போ வேணாலும் வரும். வீட்டில் டைஃபாய்டில் வந்து சாவரவனுமே இருக்கான், ரோட்டில் போகும்போது அந்த ரோட்டில் கூட நீங்கள் போக வேண்டாம், பிளாட்ஃபார்மில் இருந்தாலே வந்து வண்டி நம்ம மேலே ஏறி நம்மளை மேலோகத்துக்கு அனுப்பி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கிறோம். அதனால் இறப்பு என்பது சாசுவதம் தான். அதை எண்ணி நம்ம வந்து துணிச்சலை கைவிட்டு விடக்கூடாது என்று அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறுகின்ற நாளில் ஒரு CEO வேலைக்கு பொம்பளைகளை விடமாட்டோம், அல்லது இன்னொரு இடத்துல நான் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது சமத்துவமற்ற நெறிமுறை. படித்திருக்கிறார்களா, தகுதி இருக்கிறதா, மெரிட் பேசிஸில் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சமத்துவமான உரிமைகளை ப்ரமோஷன் வாயிலாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்முடைய சட்டம் சொல்லுகிறது. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயம் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷனை கொண்டு வரலாம். ஒன்று பாருங்கள், டௌரி வாங்குறது யார்? ஆண்கள் வாங்குறாங்க. அதனால் அது வந்து இவ்வளோ காலமாக வாங்கிட்டுருக்காங்க, விட்டுடலாமா? அப்போது பெண்கள் சமத்துவத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இந்த கொடுமையிலிருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. குழந்தைகளை கொல்றாங்க. குழந்தைகளை கொல்லுகிற பொழுது அது குறிப்பாக யாரை? பெண் குழந்தைகளை கொல்றாங்க. சமத்துவத்தின் அடிப்படையில் இப்படி பொம்பளை பிள்ளைகளை கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா 927 அப்போவே நான் சொன்ன மாதிரி 918, 800, 750 என்றெல்லாம் வந்துவிட்டால் பெண்ணினம் பூண்டற்று போகிவிடும். எனவே
பெண்ணினத்தை காப்பணும்னா சமத்துவமாக மக்கள் வாழ்வதற்கு ஒரு அடிப்படை, வாழ்வதற்கான உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். உனக்கு வாழ்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தைக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. எனவே நீங்கள் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஃபீட்டிசைடை தடுப்பதற்கான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. பிசிபிஎன்டிடி ஆக்ட்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு அந்த மாதிரியான விஷயத்தில் சமத்துவம் இருக்க வேணாம், அதுக்கு ஒரு தனிச்சட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ கிராமங்களில் எல்லாம் வடநாட்டுகளில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை புருஷன் இறந்து போயிட்டாருன்னா உடனே இந்த பெண்ணை விச்சுன்னு அறிவிச்சிருவாங்க. இது ஒரு சூனியக்காரி, இதுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு கல்லால் அடித்து கொல்லுகிற விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது. எங்கே வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய இந்திய நாட்டில் தான். அப்போது இந்த சூனியக்காரிகள்னு சொல்லி விச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னே சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆபாசமாக பெண்களை சித்தரிக்கிறாங்களா, ஆபாச தடை சட்டம்னு சொன்னாங்க. இதையெல்லாம் எதுக்குன்னா சமத்துவத்தை நோக்கி பெண்களை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு விஷயம். எனவே சமத்துவம் என்பது ஆணுக்கு இணையாக பெண்ணும், பெண்ணுக்கு இணையாக ஆணும், வேறு எந்த வேற்றுமையும் இன்றி, பாகுபாடும் இன்றி, பாரபட்சமின்றி வாழ்கிற வாழ்க்கை என்கிற முறையிலே சமத்துவம் நம்முடைய அடிப்படை நாதமாக விளங்குகின்றது. இதை புரிந்து கொண்டு பெண்கள் எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் ஏன் ஒய் கான்ட் ஐ பி அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு முனைப்போடு நம் உரிமையை பெறுவதற்காக நாம் போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் மனது சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் டாக்டர் பதூர் மொய்தீன் அவர்கள் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நாம் குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் கடந்த வாரம் என்னிடம் வந்த ஒரு குழந்தையை பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த குழந்தை எப்படி என்றால் அதை பற்றி நாம் தொடர்வோம். அந்த குழந்தையினுடைய பெற்றோர் நான் சொன்னது போல் அவர்கள் தாய் ஒரு பேராசிரியராக இருக்கின்றார், தந்தை ஒரு வழக்கறிஞர். அப்போ அவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தனையனை பற்றி. தன்னுடைய குழந்தை பையன் படுக்கை சிறுநீர் கழிக்கின்றான், வயது 10 ஆகின்றது சொல்கின்றார்கள். அதற்கு தந்தை சொல்கின்றார், டாக்டர் இதுக்கு போய் இவள் இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறா, இது என்ன ஒரு விஷயமா டாக்டர்? என் பொண்ணுக்கு அப்படி தான் இருந்தது, 15 வயசு வந்தப்போ நல்லா போயில்லையா, நல்லாயிட்டு இப்போ கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தாங்க, நல்லாயிடுச்சு, இதுக்கு போய் இதெல்லாம் கூட்டு வந்திருக்கா தேவையா டாக்டர்? நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, நீங்கள் ஏதாவது சொல்லி மருந்து கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு வேண்டாவிற்பாக அவர் பேசினார். அப்படி தான் சொன்னேன் அவரிடம், சார் உங்கள் குழந்தை திருமணம் ஆகிவிட்டு சொல்கிறீர்கள், அந்த குழந்தை இப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் அங்கோடு சேர்க்குமே அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீட்டு ஒரு பொருள் இருக்காது, நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை உங்கள் மகன் என்ன கேட்பா, டேடி இவங்க சன்னிலாக்கு வேணுது, மம்மி இவங்க சன்னிலாக்கு வேணும் அப்படின்னு வீட்டில் எல்லா பொருளையும் கொண்டு சேர்த்து விடுறார்களே என்று சொன்ன பிறகு அவர் ஷாக் ஆகிட்டார். என்ன டாக்டர் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். அதுக்கப்புறம் ஆமாம் டாக்டர் அப்படி தான் நடக்கின்றது, நான் எந்த பொருளும் வாங்க முடியவில்லை, வீட்டில் எந்த பொருளும் இருப்பதில்லை, எடுத்த உடனே இங்கே மாப்பிள்ளை கேட்குறாரு என்று கொண்டு போயிடுவாங்க, நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அதை பற்றி ஒரு ஞானம் வருகின்றது. ஏன்னா அந்த குழந்தைகள் அப்படி தான் இருக்கும், நமக்கு தெரியாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள், நீங்கள் எத்தனையோ குழந்தைகளை பார்த்துருப்பீர்கள், நீங்கள் பாருங்கள் எத்தனை குழந்தைகளை பார்த்துருப்பீர்கள். படுக்கையில் சினியர் இருக்கின்ற குழந்தைகள் தன்னாலே நல்லாகிவிட்டது சுகமாகிவிட்டது என்று சொல்கிறார்களே, அவருடைய ஸ்டோரியை கேட்டு பாருங்கள், பின்பக்கமாக பாருங்கள் என்ன நடக்கின்றது. நான் சொல்வதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த குழந்தைகள் பூந்த வீட்டில் என்ன செய்வார்கள், தாய் வீட்டிலேருந்து எல்லா பொருளையும் எடுத்து போயிடுவாங்க. அதான் அந்த இவர் சொன்னார், வழக்கறிஞர் சொன்னார், டாக்டர் நாங்கள் நினச்சி என் சம்பந்தி அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, சம்பந்தி நல்ல ஆட்கள், ரொம்ப தங்கமான ஆட்கள், நல்ல கண்ணியமான ஆட்கள், அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்களே நானும் நினைத்ததுண்டு. ஆனால் என்னுடைய பொண்ணு சம்பந்தி மாப்பிள்ளை கேட்குறான்னு வாங்கிட்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என் மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஆள் இல்லையே, நானும் பல முறை யோசித்து இருந்தேன் டாக்டர், எனக்கு இப்பொழுது தான் விடை கிடைத்தது அப்படி என்று கூறுகின்றார்கள். அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். அவர் சொன்னது போல் அவர் சம்பந்திகள் நல்லவர்கள் தான், சிறப்பானவர்கள் தான், கண்ணியமானவர்கள் தான், மாப்பிள்ளையும் கண்ணியமானவர் தான். அவர்கள் யாரும் ஒன்று கேட்பதில்லை. இந்த பொண்ணாக வீட்டில் ஒரு பொருள் இல்லாமல் கொண்டு சேர்த்து விடும். நாம் அது அன்று மருத்துவரிடம் நாம் கொண்டு போகாதனால் கொண்டு குழந்தை காண்பித்து அதை முறைப்படி நாம் சிகிச்சை செய்யாதனால் வந்த பிரச்சனைகள் இது. இதே ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தை பாதை மாறிவிடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிறுநீரை நிறுத்துவது பெரியதில்லை, அது ஒரு பெரிய காரியமே இல்லை.
அது எதை குறிக்கின்றது என்றால் பிற்காலத்தில் இந்த குழந்தை இப்படி மாறும் என்று கூறுகின்றது. ஆண் குழந்தையாக இருந்தால் இப்போ நான் பார்க்கின்றோம், தூக்கத்தில் நடப்பான், ஸ்லீப் வாக்கிங்னு சொல்லுவோம், சொம்னாமலிசம்னு சொல்வது, தூக்கத்தில் நடப்பது இருக்கும், பெண் குழந்தைகளும் இருக்கும். ஆனால் ஆண் குழந்தைகள் பிற்காலத்தில் ஒரு நல்ல குழந்தையாக வரும் என்று சொல்வதற்கு இல்லை என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. அது ஒரு பாதை மாறிய சிறுவனாக மாறிவிடுவான். அந்த குழந்தையுடைய பாதை மாறிவிடும். நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு கண்ணியமான குடும்பத்திலிருந்து அந்த குழந்தை பாதை மாறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தைகளும் பாதை மாறுவதற்கு அதிகம். அதுபோல் இல்லாமல் நம்முடைய கண்ணியம், இந்த கட்டுப்பாடு இவர்களுடன் இது வளர்ந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி இருக்கும். வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் கொண்டு சேர்த்துவிடும். காரணம் பயம் அந்த குழந்தைங்களுக்கு. ஏனென்றால் எப்போவாவது ஒரு முறை அது முறைப்படி சிகிச்சை செய்யாதனால் எப்போவாவது ஒரு முறை அது படுக்கையில் சிறுநீர் கழித்துவிடும். ஈவன் பெரியவங்களை ஆன பிறகு கூட ஒரு முறை கணவன் பொறுத்துக்கொள்வார், இல்லை மனைவி பொறுத்துக்கொள்வார். அடிக்கடி இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு முறை, ஏன் 1 வருடத்துக்கு ஒரு முறை இருக்கட்டுமே, இருந்தால் மனைவி எப்படி ஒத்துக்கொள்வார், இல்லை கணவன் எப்படி, பார்ட்னர்ஸ் எப்படி ஒத்துக்கொள்வார்கள்? அதை யோசிக்க மாட்டார்களா? ஆகவே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நின்று விட்டது என்று. அது அப்படி அல்ல. ஆகவே நீங்கள் சிறுநீர் கழிப்பதை நீங்கள் மிக எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் பக்கத்தில் அருகில் உள்ள குழந்தைகள் மனநல மருத்துவரிடம் சென்று அதற்கு உரிய சிகிச்சை நீங்கள் செய்து கொண்டால் நல்லது. இல்லை என்றால் உங்கள் குழந்தை இப்பொழுது தெரியாது, பின்னால் நீங்கள் கைது செய்யப்பட வேண்டியது வரும். அது கண்டிப்பாக சொல்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். அந்த குழந்தைக்கு சிறுநீர் நிற்க வேண்டும். ஒன்று, அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதாவது வம்சாவளியாக இருக்கலாம், ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் இழந்த குழந்தையாக இருக்கலாம், ஒரு பாதுகாப்பின்மையாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்மையை குறிக்கின்றது. குழந்தைக்கு பாதுகாப்பின்மையால் தான் குழந்தை சிறுநீர் கழிக்கும். படுக்கையில் சிறுநீர் கழிப்பது பாதுகாப்பின்மை. அதாவது டைவர்ஸ் குழந்தைகள், பெற்றோர்கள் டைவர்ஸ் ஆகிவிட்டால், விவாகரத்து ஆகிவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு இதுபோல் சிறுநீர் கழிக்கின்றது படுக்கையில். பள்ளியில் ப்ரெஷர் அதிகமானால் அந்த குழந்தைகளும் சிறுநீர் கழிக்கும். பாருங்கள் எத்தனை காரணங்களால் நடக்கின்றது என்றது. ஒரு காரணம் அல்ல, 2 காரணம் அல்ல. தனிப்பட்ட கைவிடப்பட்ட பெற்றோர்கள் குழந்தைகள், தந்தை பெற்றோரை இழந்த குழந்தைகள், டைவர்ஸ், செப்பரேட்டட், தனித்தனியாக இருப்பார்கள், தனியாக இருப்பார்கள், சிங்கிள் பேரண்ட் குழந்தைகள். ஒரு பேரண்ட் இருப்பாங்க, ஒரு பேரண்ட் இருக்க மாட்டாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு பேரண்டோட குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கும், ஒன்று தாயோட இல்லது தகப்பனோட வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுபோல் குழந்தைகள். இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இயற்கையின் காரணமாக சில குழந்தைகளுக்கு பிளாடர் சின்னதாக இருக்கும், அந்த யூரின் பிளாடர் சிறிதாக இருக்கும், கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஆகவே அந்த குழந்தைகளும் சிறுநீர் கழிக்கும். எந்த காரணம் எப்படி கண்டுபிடிப்பது? பிளாடர் சின்னதாக கூட இருக்கலாம், அதனால் கூட சிறுநீர் கழிக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் வர வாய்ப்புகள் இல்லை. எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? இத்தனை காரணங்கள் இருக்கின்றது. ஆக மருத்துவரிடம் அழைத்து சென்றால் அவர் எந்த காரணம் என்பதை கண்டுபிடித்து உங்களுக்கு ஒரு சரியான வழி காட்டுவார். அது காலதாமதம் ஆகத்தானே செய்யும். உடனே கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. குழந்தைகளை பொறுத்தவரை அதுக்கு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலதாமதமாக தான் செய்யும். கண்டுபிடிப்பதற்கு வைத்தியம் பண்ணுவதற்கு அதிக நாள் எடுத்துக்கொள்ள தான் ஆகும். வேறு வழி இல்லை. நம்ம குழந்தை நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்றால் வழி இல்லை. முன்பெல்லாம் அது கூட இல்லாமல் இருந்தது. இப்பொழுது தான் எவ்வளோ மருந்துகள் வந்து விட்டது. இந்த விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தினால் எவ்வளோ மருந்துகள் வந்து இந்த எவ்வளோ குழந்தைகள் நல்லாக இருக்கின்றது. இல்லை என்றால் அந்த குழந்தைகள்லாம் சீரற்ற குழந்தைகளாக ஆகிவிடும். ஆகவே அந்த குழந்தைகள் ஒரு முறை ஒரு வீட்டில் அப்படித்தான் தந்தை காலையில் முழித்து வந்து 5 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வந்து அவர் ப்ரஷ் பண்ணிட்டு வெளியே பேப்பர் படிக்க வந்திருக்கார். வீடு திறந்துருக்கின்றது. வீடு திறந்து கிடக்கின்றது. அவருக்கு ஒரே ஷாக் ஆகிட்டது. எப்படி திறந்த வீடு? யாரும் இல்லை வீடு. நம்மெல்லாம் வீட்டு உள்ளே தான் இருக்கின்றோம். இந்த வீட்டு எல்லாத்தையும் கேட்குறாரு, நீங்கள் கதவு திறந்தீங்களா அப்படின்னு. எல்லோரும் சொல்லிட்டாரு. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் எதுவும் தெரியாது. எல்லாருக்கும் ஷாக். எப்படி கதவு திறந்தது? இப்போ யாரோ வந்திருக்கிறார்கள் என்று அவர் போலீஸ் ஃபோன் போட்டு போலீஸ் வந்து பெரும் பிரச்சனை ஆகிவிட்டது. கடைசியில் பார்த்தோம் என்றால் என்ன நடந்தது? அந்த குழந்தை ஒன்று தூக்கத்தில் நடந்து கதவு திறந்துட்டு வெளியே போயிடுச்சு. திருப்பி வந்து படுத்துருச்சு. அந்த குழந்தைக்கு தெரியாது. தூக்கத்தில் நடப்பது என்ன நடக்குதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆக அந்த குழந்தைக்கும் தெரியாது. அது தூங்கி முடிச்சு காலையில் முடிக்கிறது அவ்வளோதான். ஆனால் இப்படி இருக்கும்போது பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அதன் பிறகு கண்டுபிடித்ததுக்கப்புறம் தான் தெரிந்த இதுதான் விஷயம் என்று. தூக்கத்தில் நடக்கும் பழக்கம் வந்துவிடும். சிறுநீர் கழிக்கும் குழந்தைகள் 17 வயசு வரும்போது, அதாவது தூக்கத்தில் நடக்கும். 25 வயது வரும்போது குழந்தை பாதை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தையை சிறுநீர் கழிப்பதை சாதாரண எடுத்துக்கொள்ளாதீர்கள் தயவு செய்து. பெற்றோர்களே, உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஒரு கனிவான ஒரு தாழ்மையான ஒரு எச்சரிக்கை. நம் குழந்தையை நாம் தெரியாமலும்
நாம் விட்டுவிட வேண்டாம். குழந்தை நமக்கு தெரிந்து விட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, எவ்வளோ அறிவுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், எவ்வளோ அதாவது உங்களுக்கு அறிவுகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு அறிகுறிகளையும் நாம் உதாரணப்படுத்தக்கூடாது. எப்போவாது ஒரு முறை குழந்தை பெட்டில் ஒழுக்க இருக்கின்றது, பரவாயில்ல. அடிக்கடி வந்தால் அது எத்தனை முறை வருகின்றது, ஒரு மாதத்திற்கு எத்தனை முறை வருகின்றது, எத்தனை தடவை வருகின்றது, எவ்வளோ ஃப்ரீக்குவன்சியில் வருகின்றது, எவ்வளோ டியூரேஷன், அதனுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய தீவிரம், நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆக ஒரு நேரம் வைத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை தான். ஒவ்வொன்று எத்தனை முறை நடக்கின்றது, அடிக்கடி நடக்கின்றதா, அது வீரியம் கூடுகின்றதா, அதனுடைய டியூரேஷன் அதிகமாக இருக்கின்றதா என்று நாம் பார்த்து அதற்கேற்ப நாம் மருத்துவரை நாம் சந்தித்தோம் என்றால் மிக விரைவில் அந்த குழந்தையை குணப்படுத்தி விடலாம். ஒரு கையால் ஓசை வராது நேயர்களே. மருத்துவர் மட்டும் மாங்காய் பறிக்க முடியாது மந்திரத்தில். நீங்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும், நீங்களும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும். இரு கையில் ஓசை வர வேண்டும். பெற்றோர்களும் மருத்துவரும் ஒன்று சேர்ந்தால் 2 பேரும் அதாவது கரெக்டான முறையில் எவிடன்ஸ் வச்சு ரெக்கார்டு இருக்கணும், ரெக்கார்டிங் வச்சுக்கணும். ஒரு நோட்டு போடுங்க, நோட்டு போட்டு ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் எழுதி கொண்டு வார்கள். ரெக்கார்டு இருக்க வேண்டும். ரெக்கார்டு இருந்தால் தான் நல்லது. சும்மா டாக்டர் எதை சொல்லிட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நீங்கள் மருத்துவரிடம் செல்லும்போது குழந்தைகளுக்கு பொதுவாக அந்த ரெக்கார்ட் அதை பயன்படுத்துங்கள், அந்த பழக்கத்தை உண்டாக்குங்கள். ஒரு நோட் புக் போட்டு அதன் மூலமாக நீங்கள் அதை பின்பற்றும் என்றால் அந்த குழந்தைகளை நாம் சிறப்பான குழந்தைகளாக நாம் வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.